الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. சாலைகளில் சருகுகளாய் விழுந்து கிடக்கும் காய்ந்து போன இலைகள், மரத்தின் கிளைகளில் இருந்து யாருடைய உத்தரவை கொண்டு கீழே விழுகிறதோ அந்த எல்லாமல் இரட்சகன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக என்பதை ஆரம்பம் செய்கிறேன். மேடையில் வீற்றிருக்கிற கண்ணியம் மிகுந்த முன்னணி தலைவர்களே, மாவட்ட மாநில கழக நிர்வாகிகளே, பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த என் கண்ணியம் மிகுந்த தோழர்களான பொறுப்பாளர்களே, இங்கே குழுமிருக்கிற கண்ணியம் மிகுந்த காவல்துறை அதிகாரிகளே, காவலர்களே, அல்லாஹின் நல்லடியார்களான மூமினான பெண்களே, ஆண்களே, நமது செய்தியை அரசுக்கு எடுத்து செல்கிற கண்ணியம் மிகுந்த உளவு அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, புகைப்பட நிபுணர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 92ஆம் ஆண்டிலிருந்து அந்த இடிக்கப்பட்ட தினத்தை தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தின் உயிர்ப்புள்ள இயக்கங்கள் தன் உயிர் நாடியாக ஆண்டுதோறும் டிசம்பர் 6 அன்று இந்த நாளை நாங்கள் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டோம், இன்னும் ஒருபடி மேலே போய் இதுபோன்று அதிகார திமிர் பிடித்தவளை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம் என்று பறைசாற்றும் விதமாக இதுபோன்ற போராட்டங்களுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மீறி நாங்கள் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவோம் என்று ஒவ்வொரு டிசம்பர் 6 அன்றும் தொடர்ந்து இஸ்லாமிய சமூகத்தின் கண்ணியமிக்க இயக்க தோழர்கள் இந்த நாள் நாங்கள் மறக்க முடியாத நாள் என்று தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். முதலில் நாம் நமது உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய நமது கட்டாய சூழலில் இருக்கிறோம் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் மறந்துவிடு என்கிறார்கள், நீங்கள் விட்டுவிடு என்கிறார்கள், போனால் போகட்டும் என்கிறார்கள், ஏனப்பா உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்றும் கேட்கிறார்கள். இப்படியெல்லாம் கேட்பவர்களுக்கு பதில் ஆயிரம் காத்திருக்கிறது. நிச்சயமாக கடைசியில் இருக்கலாம் பதில் சொல்லுவோம். இந்தியாவில் உண்மையிலே முஸ்லிம்கள் சுதந்திரமாக வாழ்கிறோமா என்ற கேள்வி தினந்தோறும் தொலைக்காட்சிகளையும் பத்திரிகையும் படிக்கும்போது நம்ம உள்ளத்தில் எழுகிறது. உண்மையிலே சுதந்திரம் என்பது இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு முழுமையாக இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் தினந்தோறும் மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டுதான் வாழ்கிறோம். வெவ்வேறு வடிவங்களிலே முஸ்லிம் சமூகத்தை ஆட்சியாளர்கள் தாக்குகிறார்கள். நான் குறிப்பாக சொல்வது மத்திய அரசு வெவ்வேறு வகையிலே எங்கள் முஸ்லிம்களை தாக்குகிறார்கள். எங்களுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி எடுக்கிறார்கள். எங்கள் உணர்வுகளை நசுக்கி பார்க்கிறார்கள். எங்கள் வழிபாட்டு உரிமைகளிலே கை வைக்கிறார்கள். எங்கள் வழிபாட்டு தலங்களின் மீது கை வைக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஒரு ஸ்டேட்டு, காஷ்மீர் போன்ற மாநிலத்தை கையில் வைத்திருக்கிறீர்களா, உங்கள் மாநிலத்தை தரைமட்டமாக்குகிறோம் என்று சொல்லி திட்டமிட்டு அந்த மாநிலத்தை மாநகராட்சியை விட மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள். இவையெல்லாம் அந்த நாட்டை திட்டமிட்டு நடக்கிற சூழ்ச்சி. முஸ்லிம்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த தேசத்தில் வாழலாம், எப்படி தெரியுமா, ஓட்டு கூட இல்லாத அடிமைகளாக வாழலாம், இதுதான் அவர்களுடைய செயல் திட்டம். நீ வாழு, ஓட்டு கூட இல்லாத அடிமைகளை போன்று வாழு, கொஞ்சம் கொஞ்சமாக ரோஹிங்கிய முஸ்லிம்களை போன்று ஒரு நாளைக்கு நீ இவ்வளவுதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிர்ணயத்தை கூட காலகட்டத்தில் ஏற்படுகிற சூழல் வரலாம். நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்தியாவில் நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஏமாளிகள். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு தான் பதம். அதுதான் பாபர் மசூதி இடிப்பு. அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்துடைய உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பார்க்கிறார்கள். அவர்கள் அளந்து பார்ப்பதற்கு ஏற்றாற்போலே முஸ்லிம் சமுதாயம் கோழைத்தனமும் இயலாமையும் இவைகள்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் மிகைத்து போயிருக்கிறது. வேண்டாம் என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள். இவர்கள் அலிகளாவை ஆதரிக்கிற கூட்டம் ஷியா என்பார்கள், முஆவியை ஆதரிக்க கூட்டம் சன்னி என்கிறார்கள்.
அதுவல்ல இங்க பிரச்சனை. இந்தியாவிலே ஷியா என்றால் யார் தெரியுமா? இந்தியாவிலே ஷியா என்றால் பிரிந்து சென்றவர்கள். பாபர் மசூதி வேண்டாம், அந்த போராட்டம் வேண்டி நடத்த கூடாது என்று எவனெல்லாம் முஸ்லீமாக இருந்து கொண்டு சொல்லுகிறானோ இவன் தான் ஷியா, இவன் தான் ஷியா, இவன் தான் ஷியா. பள்ளிவாசல் சும்மா அடித்தார்கள். மரமண்டைகளே, பள்ளிவாசல் சும்மா அடித்தார்களா? சும்மா அடித்தார்களா? இடித்த அரசாங்கத்தின் உத்தரவு வாங்கி ஆட்சியால் அரசாங்கம் இடித்ததா? கோர்ட் உத்தரவு வாங்கி இடித்தார்களா? 90ஆம் ஆண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ரத யாத்திரை துவங்கினார்கள். ரத யாத்திரை துவங்கினார்கள். ரத யாத்திரை என்ன செய்தது? ரத யாத்திரை ராம பகவான் இருக்கிறான் மட்டும் சொன்னதா? ராமரை வணங்கு என்று சொன்னதா? ராமர் அங்கேதான் பிறந்தார் என்று போலி பிரச்சாரத்தை எடுத்து வைத்ததோடு முஸ்லிம்கள் கிராமத்துக்குள்ளே ரத யாத்திரையை கொண்டு போய், மக்களே உங்களை எவனெல்லாம் சைவ உணவு சாப்பிட கை தூக்கு பார்க்கலாம். சைவ உணவு, ஆனா நீ சைவம் சாப்பிடல, நீங்கள் சைவம் சாப்பிடல. பாகல்பூரிலே தோண்டினார்கள், பாகல்பூரிலே தோண்டினார்கள். 300 எலும்புக்கூடு அவ்வளவு முஸ்லிம்கள் ரத யாத்திரை கடந்து போன இடத்திலே ரத யாத்திரை இங்க வேண்டாம் என்று சொன்னதற்காக உள்ளே புகுந்த 300 முஸ்லிம்களை, ஆண்களை பெண்களை கொலை செய்து பூமிக்குள்ளே புதைத்து அதன் மேலே விளைந்த முட்டைக்கோசுகளையும் ஃபூல் கோபி என்னது கேலிஃபிளவரை விவசாயம் செய்து கொடுத்தார்கள். கடந்த வாரம் ஒரு எம்பி பேசுறான், ஒரு எம்பி பிஜேபி எம்பி பேசுறான், ஏன் அந்த ஃபூல் கோபி விவசாயம் இன்னும் தேவைப்படுகிறா என்று கேட்கிறான் என்றால் என்னங்க சொல்ல வரீங்க? மடையர்களா மடையர்களா வேண்டாம் என்று சொல்ல உங்க அப்பன் வீடு அது அன்ன மசாதில் இல்லா, அது ஈமானுடையது. அல்லாஹ் சொல்ல பள்ளிகள் என்னுடையது என்றால் நீ யாரா வேண்டாம் என்று சொல்வதற்கு முட்டாள் சுஜிது சேவனத்தில் காய் வைத்த மடையர் கூட்டமே, உனக்கு தான் கேட்கிறேன். நீ தான் ஷியா, நீ தான் பிரிவினர். இந்தியாவிலே பிரிவினை ஏற்படுத்த நீங்க தான் கோலை முனாபித்தனம் நயவஞ்சத்தனம் இயலாமை வைத்துக் கொண்டு எங்களை பாட்டி கேட்கிறாய். நாங்கள் போராடுறதுக்கு காரணம் உண்டு. எங்களை அல்லாஹ் அக்பர் என்று சத்தம் கேட்கிறதோ, எங்கள் 5 வேளை தொழுகை நடக்கிறதோ அதெல்லாம் பள்ளிவாசல் தான். அது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட இடம் தான். அந்த இடத்தை தகர்த்த பிறகு நீதிமன்றத்தில் விவாதம் நடந்து வழக்கு நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகட்டும், நீதிமன்றமே கடைசியில் தீர்ப்பு சொல்லி இல்லப்பா இது சிவில் உரிமை கோர்ட்ல கடைசி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது இது பாபர் மசூதி கிடையாது என்று. ஆகவே நீதிமன்றத்தின் உத்தரவு பேரில் இடிக்கிறோம் என்று சொல்லியிருந்தால் இந்த முஸ்லிம் சமுதாயம் கட்டுப்படுவதில் கூட நியாயம் இருக்குது என்று நான் கருதுகிறேன். ஆனால் எல்லாம் இடித்து தரைமட்டம் ஆக்கிவிட்டு இடித்தவன் கூட குற்றவாளி எவனும் இல்லை, இடித்தவன் எவனும் குற்றவாளி இல்லை. யாரும் 30-40 அனாமத்துகளாம். ஆனால் இமயம் டிவியில டைரக்டா சொல்றான். யாரு யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இந்து மக்கள் கட்சி தலைவர் பேர் என்ன? அர்ஜுன் சம்பத். அந்த பேட்டி எடுத்து பாருங்க, நீங்க பேட்டி எடுத்து பாருங்க. இந்த அன்புக்கினிய காவலர்கள் எங்களுக்கு பாதுகாப்புக்காக எங்களை தூக்கி உள்ள போடுறாங்க, எனக்கு தெரியல. நீங்க பாதுகாப்பு கொடுக்கலாம் நம்புறேன். நாங்கள் அப்படித்தான் நினைத்தோம். 1992 டிசம்பர் 6 கரசேவை என்ற பெயரிலே அங்கே பள்ளியை இடிக்க போறோம் என்ற தகவலை 2005ஆம் ஆண்டு 2005ல ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஐபி மலாய் கிருஷ்ணேதர் என்ற ஒரு டைரி எழுதுகிறாரு. தன்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எழுதினார். என்ன எழுதார் தெரியுமா? நான் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கே அவர்கள் கரசேவை என்று பள்ளிவாசல் இடிப்பதற்கு எல்லா முடிவும் எடுத்து விட்டார்கள் என்று அவர்கள் பேசிய பேச்சை ஒட்டு கேட்டு டேப் ரெக்கார்டர் பண்ணி முன்னாள் பிரதமர் எஸ்பி சவான் நரசிம்ம ராவ்ட்டையும் எஸ்பி சவான் உள்துறை அமைச்சர் எஸ்பி சவான் கையில் நான் கொடுத்து விட்டேன். அவர்கள் தெரிந்திருந்தும் அவர்கள் தடுக்கவில்லை என்று சொன்னது யாரு? முன்னாள் ஜாயிண்ட் டைரக்டர் ஐபி மலேதர் கிருஷ்ணன். தெரிஞ்சுக்கிடுங்க. காவலுக்கு போய் நிற்க வேண்டிய ராணுவம், துணை ராணுவம், பாதுகாப்பு படை, காவல்துறை எல்லாம் கூட சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்து இல்லை என்றால் நாங்கள் இந்த கட்டிடத்தை தகர்த்திருக்க முடியாது என்று வெளிப்படையாக இமயம் டிவியிலே அர்ஜுன் சம்பத் பேட்டி கொடுக்கிறான். மடப்பயிர்களை மடையார் கூட்டம் ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கான். அதெல்லாம் நடக்காது, ஏறாது. உனக்கு பதில் நான் வச்சிருக்கேன். நீ முஸ்லீமா இல்ல உரசி பார்க்க 2-3 வசனம் சொல்லுவேன், அதை பாரு. அதுக்கப்புறம் நீ கலிமா சொல்லி இஸ்லாத்தை சேர்ந்துக்க. அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவன் தான் தெளிவா பிரகடனப்படுத்தினான். அபிகா ஜீத் பாபரிகை காசி மத்ரா பாக்கிகை. புரியுதா? பாபர் மசூதியை வெற்றி அடைந்து விட்டோம். இனி காசி மத்ராம் அடுத்த எங்கள் இலக்குதான் என்று இடித்த இடத்திலே முழக்கம். தொலைக்காட்சிக்கு முன்னாடி சொல்றான். சுப்பிரமணிய சாமி தெளிவாக சொல்கிறார். இந்தியாவிலே 3000 பள்ளிவாசல் இல்ல 30,000 பள்ளிவாசல் நாங்கள் டார்கெட் செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார். புரியுதா? இந்தியாவிற்கு அரசியல் கிடையாது. அது திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரிதான், மத்தியில் ஆளுகிற காங்கிரஸ், மத்தியில் ஆளுகிற பிஜேபி, ஆள துடிக்கிற காங்கிரஸ் எவனாக இருந்தாலும் சரிதான். இந்தியாவிலே
ஒன்னை சிறுபான்மையின் ஆதரவு நிலை இல்லை சிறுபான்மை அழிக்கிற நிலை வைத்துத்தான் ஆட்சியிலே அமர்கிறார்கள். அவர்களுக்கு தேவை ஏதாவது ஒரு பள்ளிவாசல், ஏதாவது வழிபாட்டு தலம், அதை இடிக்க போக இருக்கிறார்கள். இப்ப காசி மதுரா அடுத்தால சாகி ஜமாத் பள்ளிவாசல் சம்பல்ல 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். யாரு? எப்பா எங்க பள்ளிவாசல் இடிக்காதீங்கடா, வராதீங்கடா சொன்னதுக்காக சுட்டது காவல்துறை 5 முஸ்லிம்களை. கலவரம் செய்தவர்களை இல்லை, கலவரம் செய்தவர்களை சொல்லல. எங்க பள்ளிவாசல் இடிக்காதீங்கடா என்று தொழுது விட்டு வந்து காத்து நின்ற இளைஞர்களை சுட்டு தள்ளிட்டான். என்ன நீதி? முஸ்லிம் சமுதாயம் வழக்கம் போல நம்ம சொல்லுவோம், சுகதாக்கள் எல்லாம் ஆக்கிடுவானாக. அதான்டா எல்லாருக்கும் வேணும். முஸ்லிம் உம்மத்தில் ஆண்களை பெண்களை எல்லாருக்கும் அதான வேணும். அல்லாஹ்வின் பாதையில உயிர் பிரிய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் எவன் மரணிக்கிறான் நிஃபாக் நயவஞ்சகனாக மரணிப்பான் என்று அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலையா? நயவஞ்சகனாக முனாஃபிக்காய் சாக வேண்டுமா? ஓதி 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 பாசி உருட்டு கேலி செய்தீர்களே, அந்த சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல காலையில பயான் என்ன தெரியுமா? பாபர் மசூதி பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய ஆலயம், அங்கே அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்ட இடம், சுஜூத் செய்யப்பட்ட இடம், பலர் மண்டாடி தௌபா செய்த இடத்தை இடித்தார்கள். அது நம் ஈமானோடு கலந்தது என்று சுன்னத்துல் ஜமாத் எந்த பள்ளிகள் கேலி செய்தீர்களோ அவர்கள் பள்ளிவாசலை பயான் செய்கிறார்கள். நெஞ்சில கட்டு விரல் ஆண்டு. ஆனால் அந்த போராட்டம் நடக்காது, ஜெயிக்காது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு இஸ்லாம் வெற்றி தோல்வியை பேசவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அல்லாஹ் தோல்வியை கொடுத்த. அல்லாஹ் சொன்னான், வெற்றியின் தோல்வி நாமே மாறி மாறி வர செய்தோம், ஆனால் களத்தில் எவன் நிற்கிறான் என்பதால் உண்மை தெரிஞ்சுக்கோ. நாங்கள் எத்தனை ஆண்டு ஆனாலும் இதே உணர்வோடு என்ன 1000 பேர் கத்துவான். ஒரு நாள் வரும், அடுத்த தலைமுறை அவர்கள் பாய்வார்கள். அந்த நாள் முடிவை தீ எடுக்கக்கூடிய இடத்தில் முஸ்லிம் சமுதாயம் இருக்கும். காரணம், இந்த மக்கள் உண்மையை விளங்கலாம், இந்த பெரும்பான்மை மக்கள் உண்மையை விளங்கலாம். தவறு செய்தோம், தவறு இழைத்தோம், ஆக அவர்களோடு நாம் கைகோர்ப்போம். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. கோயில் கட்டினால் அது கோயில் ஆகாது, பள்ளிவாசல் எழுப்பிட்டா பள்ளிவாசல் ஆகாது. எங்களுக்கு சொல்கிறார்களே, கோயில் இடத்திலே பள்ளிவாசல் எழுப்பினால் அது பள்ளிவாசலுக்கான இலக்கு அல்ல, அது பள்ளிவாசல் கட்டக்கூடாது என்ற விதி எங்களுக்கு உண்டு. அதே போன்ற ஆகம விதி உங்களுக்கும் இருக்கிறது, ஞாபகத்தில் வைக்கிடுங்க. ஆகவே முஸ்லிம் சமுதாயம் போராடுகிறது என்றால் இழப்புகள் ஒன்றென்று இல்லை, 3000 பேர் இழந்திருக்கும். எங்களை நம்பி ஏமாற்றுகிறார் நீதிமன்றங்கள் 1949 நைட்டு டிசம்பர் 22 நைட்டு கொண்டு உள்ள வச்சிட்டான். 3 பேர் தலைமையில். மறுநாள் காலையில் எஃப்ஐஆர் ஆகுது மேலே. அந்த பாருங்க கான்ஸ்டபிள், அவரும் முஸ்லீம் அல்லாத சகோதரர் தான். கான்ஸ்டபிள் பேர் அந்த முஸ்லீம் அல்லாத சகோதரன் விலகினுச்சுனா எஃப்ஐஆர் போட பேர் மக்தா பிரசாத் அண்டர் செக்ஷன் 147 295 448 3 செக்ஷனுக்கு எல்லாம் உள்ள வழக்கு பதிவு. என்னது? ராத்திரியாக பள்ளிவாசல்களை ஏறி குதித்து, பூட்டை உடைத்து, உள்ளே ஏறி குதித்து, சிலைகளை வைத்து நெட்டை கத்தினா, ராம் பகவான் ஜெய் ஸ்ரீராம், கடவுள் எழுந்தருளி விட்டார், கடவுள் எழுந்தழிந்து விட்டார் என்று கூவினார்கள். மறுநாள் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். நீதிமன்றம் 1950 கோபால் விசாரை பரமஹம்சம் நீதிமன்றத்திலே போய் எங்களுக்கு உள்ளே ராமர் பிறந்திருக்கிறார், எங்களுக்கு சொந்தம் என்கிறார். ஆகவே இனி பள்ளிவாசலை பூட்டு என்றார்கள். பள்ளிவாசலை பூட்டினார்கள். பூட்டி விட்டார்களா? வெளியே இருந்து ராமனை வழங்குவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஒரே நேரத்தில் 2 வேலை நடக்கு. ராத்திரி வச்ச கள்ளத்தனமாக சிலையை வைத்தார்கள். நான் சொல்லல, அங்க இருக்கிற பைசா பாத்துல இருக்கிற எஃப்ஐஆர் சொல்லுது. அந்த செக்ஷனை சொல்லிட்டேன், கிரைம் நம்பர் சொல்லியிருக்கேன். இது உண்டா இல்லையா என்று பாருங்கள். யாரெல்லாம் நியாயம் கற்பிக்கிறார்களோ முஸ்லீம் அல்லாதவர்கள், உங்க வீட்டுக்குள்ள நான் ஏறி கொச்சி உங்க வீட்டுக்குள்ள நாங்கள் எங்களோட அடையாளத்தை வச்சுட்டு வாரோம், நீ ஏற்றுக்கிறீங்களான்னு பாருங்க, ஏற்றுக்கொள்கிறான்னு பாருங்கள். யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி நீதிமன்றங்கள் மூலமாக கொண்டு செல்கிறார்கள். 1986 நீதிமன்றத்திலே போய் எங்களுக்கு உள்ளே சிலை இருக்கிறது, அவரை வணங்க அனுமதி கொடுங்க, ராமன் உள்ளே இருக்கிறார் சொன்னார்கள். நீதிமன்றம் திறந்து நீங்கள் பூஜை நடத்தலாம் என்று சொல்லிவிட்டது. நீதிமன்றம்
பூஜை செய்ய. தொழுதவர்கள் ஒன்றும் இல்லை. பள்ளிவாசல் 560 ஆண்டு கால பழமான பள்ளிவாசலுக்கு எந்த உரிமையும் கிடையாது, தொழுதவர்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் உள்ளே திருட்டுத்தனமாக வைத்த சிலையை வணங்குவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இதை செய்தது யார் தெரியுமா? யார் தெரியுமா? காங்கிரஸ். காங்கிரஸ் அரசு. இந்த காங்கிரஸ் அரசு தான் நமக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்தது. அதே 89ல் மீண்டும் தேவகி நந்தன் அகர்வால் என்று சொல்லக்கூடியவர், முன்னர் ரிட்டையர்டு ஜட்ஜி, நீதிமன்றத்தில் போய் அவர் போய் வாதாடினார். என்ன வாதினார் தெரியுமா? ராமன் சொல்லுகிறார், அங்கே இருக்க ராமன் குழந்தை ராமன், அந்த குழந்தை ராமன் சொல்ல நான் இங்கே தான் பிறந்தேன், என் வீடு என் சொத்து என்று சொல்லுகிறார் என்று தேவகி நந்தன் நீதிமன்றத்திலே வாதாடுகிறார். எப்படி வாதாடுகிறார் என்றால், இந்திய நாட்டு சட்டத்திலே வழிவகை இருக்கிறது, சிலைகள் யாவும் குழந்தைகளுக்கு சமம், சிலைகள் யாவும் குழந்தைகளுக்கு சமமானவை, அவர்கள் பேச தெரியாது, உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியும், ஆகவே அவரின் பிரதிநிதியாக யாராவது என்ன செய்யலாம், வழக்கை தொடுக்கலாம். ஆகவே தேவகிநந்தன் என்பவர் முன்னர் ரிட்டையர்ட் ஜட்ஜி ஸ்ரீ குழந்தை ராமனுடைய பிரதிநிதியாக நீதிமன்றத்தில் போய் அவர் தமக்கு இந்த சொத்து எனக்குரியது என்று வாதாடுகிறார். நீதிமன்றம் என்ன செய்தது? நீங்கள் அந்த நீதிமன்ற வழக்கை இழுத்து கொண்டு போய் 2010 அக்டோபர் 10ஆம் தேதி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் கொண்டு விட்டுச்சு. தொடர்ச்சி அது 3 பங்கா 2.77 ஏக்கர். அதாவது தெரியுமா உங்களுக்கு எத்தனை ஏக்கர்னா தெரியுமா? உன் வீட்டில் மட்டும் சவுத்துல ஆணி அடிச்சா ஓடுத போலீஸ் ஸ்டேஷனுக்கு, பக்கத்து வீட்டுக்கான ஆணி அடிச்சுட்டான் அதிருதுங்க, பக்கத்து வீட்டுக்கான டாய்லெட்டில் லீக்கேஜ் ஸ்வீப்பேஜ் ஆகிய தண்ணினா ஊறுது, உன் குண்டியில் சொரியுதுங்க, தப்பா நினைக்காத, அதுக்கு மட்டும் ஓடுத. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டான் சர்வேரை கூப்பிட்டு அலைங்கிற, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டான் சர்வேரை கூப்பிட்டு அலைங்கிற. உண்மையில சொல்லு, பாபர் மசூதிக்கு எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் ஏரியா இருந்து சொல்லுங்க, யாரா சொல்லுவோம்? தெரியாது, தெரியாது. அதே அவன் சொந்த பள்ளிவாசல் கட்டி நடத்திட்டு இருப்பான். அதுல ஏதாவது பேசி பாருங்க, தலைகீழ வருவான், சொந்த வீட்டுக்கு தலையில வருவான். பாபர் மசூதி அல்லாஹ் அண்ணன் மசாஜில் இல்லா பள்ளி எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று சொன்னான். இவன் அயோக்கியத்தனமா எவ்வளவு ஏரியான்னு கூட எவனுக்கும் தெரியாது. என்னப்பா தெரியும், பாபர் மசூதியில 3 பெரிய குண்டா மாதிரி இருக்குமா, 3 இவ்வளவு பெருசு இருக்கும் பாய், அதுல எல்லாம் போய் தொழுவாங்க பாய். வேற என்ன பாய் தெரியும்? ஒரு மண்ணுன்னு தெரியாது பாய், ஒண்ணு எங்களுக்குள்ளது பாய், எங்களுக்குள்ளது பாய். எதையுமே தெரிஞ்சுக்கிடல, எதையும் தெரிஞ்சுக்கிடவும் கூடாது. தெரிஞ்சாதான் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோமே, தெரிஞ்சாத விட்டு கொடுக்க மாட்டோமே. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவர்கள் திட்டம் போட்டு செய்தார்கள். ஆனா அந்த 2.7 ஏக்கரை 3 பங்காக பிரித்து கொடுத்துருக்கான். ராம்நியாஸ் ஒரு குரூப்புக்கு, நிர்மோகி அகரான் குரூப்புக்கு, சன்னி வக்பு வாரியம் 3க்கு பிரித்து 3ஆ பிரிச்சு எடுக்கப்பா. ஆனா சென்ட்ரல் இருக்கிற குவி மாவட்டத்தில் தான் ராமர் வீட்டிருக்கிற காரணத்தினால் அந்த பகுதி அது நிர்மோகி அகராவுக்கு சொந்தமானது என்று பிரித்து கொடுத்துட்டான். குரங்கு கையில் போன அப்ப மாதிரி பாட்டா கழட்டி கையில் கொடுத்துட்டான். 560 ஆண்டு கால பழமையானது. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 1526 இப்ராஹிம் லோடி வெற்றி பெற்றதற்காக, இப்ராஹிம் லோடியை மீர்பாக்கி வெற்றி கொண்டதற்காக வெற்றியின் சின்னமாக எழுப்பப்பட்டது பள்ளிவாசல். கோவிலை இடித்து அல்ல. இன்றைக்கு இருக்கிற விட அன்று இருந்த அரபுக்காரர்களுக்கு நன்றாக சட்டம் தெரியும். பிரமத வழிபாட்டு தலங்களை இடித்து பள்ளிவாசல் கட்டக்கூடாது என்று அன்றைக்கு இருந்த உலமாக்களுக்கும் தெரியும். அதே குர்ஆன், அதே ஹதீஸ் வழிகாட்டின்படி வாழக்கூடியவர்களுக்கு தெரியாதா? யாரும் எழுப்பவில்லை. பிற சமுதாயத்தின் வழிபாட்டு தலங்களை இடிக்கவில்லை, இடித்த இடத்தில் எழுப்பவில்லை, எழுப்பவும் மாட்டார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்முன்னே சமகாலத்தில் ஒரு நூற்றாண்டுக்குள்ள, ஒரு 50 ஆண்டுகளுக்கு உள்ள நீங்கள் நான் தெரிந்த பிறகு பத்திரிகை ஏதாவது செய்தியில முஸ்லீம்கள் இந்த இடத்துல கோயிலை எடுத்து பள்ளிவாசலை கட்டி விட்டார்கள் ஒரு செய்தியை நீங்கள் காட்டினால் என் அமைப்பை நான் இன்னைக்கு கலைப்பேன், இன்னைக்கு நைட்டு கலைப்பேன். யாரா சொல்லுங்க பாப்போம். முஸ்லீம்கள் செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நாங்கள் படைத்த ரப்பு எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறான். எங்க படைத்த ரப்பு பிரமத வழிபாட்டு தலங்களை கூட என்ன செய்யக்கூடாது. உங்களை சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் இந்த பூமியில் உள்ள கோவில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல் அன்றைக்கு இடிக்கப்பட்டு போய்விடும். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நல்ல சமாதான உணர்வோடு வாழுங்கள், எல்லா சமுதாயத்திலும் சமாதான உணர்வோடு வாழுங்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுது. யார் அடுத்த வழிபாட்டு தலை நாங்கள் ஒருபோதும் இடிக்க மாட்டோம். அதற்கான தேவை எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் புரிந்து கொள்ளுங்கள், மக்களே, அறிவுள்ளவர்களை சிந்திக்க மாட்டீர்களா? ஒரு படை வென்று தன் நிலத்தை அவன் கைப்பற்றிய பிறகு அவன் நினைச்ச இடத்தை என்ன வேணாலும் செய்யலாம். அவனுக்கு அந்த பூமி விசாலமாக இல்லையா? அந்த கோயிலை இடித்து தாங்க கெட்ட வேண்டும் என்பதற்காக
அந்த கோயிலை சேர்ந்த ஏதாவது சமுதாயத்தினர் முஸ்லீம் படைக்கு எதிராக போரிட்டார்களா? இல்லையா. சண்டையே ரெண்டு பாயமா இருக்கு தானே. சண்டே ரெண்டு பாயம். இப்ராஹிம் லோடிக்கு மீர்பாக்கிக்கு தான் சண்டை. மீர்பாக்கி பாபருடைய பிரதிநிதியாக இந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு வெற்றியின் சின்னமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பாபர் மசூதி பள்ளிவாசலை எழுப்பினார். இதுதான் வரலாற்று நிறுவனம். இதுதான் வரலாற்று நிறுவனம். சரி, ராமர் தெய்வ குழந்தை என்றால், ராமர் தெய்வ குழந்தை என்றால் மக்களை, இந்து மக்களை, உங்களுக்கு நீங்களும் இங்கே இந்து மத சட்டத்தை படிங்க. இந்து மத ஐதீகம் தெய்வத்தை பற்றி என்ன பேசுது? தெய்வங்கள் பூமியில் பிறப்பதில்லை, அவர்கள் சொர்க்கத்தில் தேவலோகத்தில் பிறக்கிறார்கள். என்ன சொல்லுவாங்க ஐதீகம்? சொல்லுங்க, நீங்க சத்தமா உங்களுக்கு சொல்லுங்க. தெய்வம் எங்கே பிறக்கிறதா? எங்க? சொர்க்கத்தில் பிறக்கிறது, பூமியில் பிறப்பதில்லை. அவர்கள் பூமிக்கு வருவதெல்லாம் மக்களுக்கு நற்கிருபை செய்வதற்காக. எதற்கு? மக்களுக்கு நற்கிருபை செய்வதற்காக வருகிறார்களுடைய, பூமியில் அவர்கள் பிறப்பதில்லை என்பதுதான் இந்து மதத்தின் ஐதீகம். அப்படி ஐதீகத்தை ஏற்றுக்கொண்ட இந்துக்களெல்லாம் வெட்டிடலாமா? நீங்க வெட்டிடுவீங்களா? என்னுடைய நாங்க செய்ய மாட்டோம், நீங்க செய்வீங்களா? ஏன்னா உங்களுக்கு எதிராக இருக்காங்களே. நீ ராமன் குழந்தை அங்க பிறந்து பூமிக்குள்ள ஓடி வந்தாய் என்கிறாய். மனித தெய்வம் பிறப்பதில்லை, தெய்வம் வானத்தில் இருந்தே பிறக்கிறது, சொர்க்கத்தில் நான் பிறக்கிறது, பூமியில் பிறப்பதில்லை என்ற ஐதீகத்தை சொன்னவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? நம்பிக்கைப்படிதான் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ராமன் பிறந்ததற்கு எந்த ஆதாரம் இல்லை. எந்த வருஷத்துல பிறந்தாரு? ஆண்டு சொல்றான் பாருங்க, 8,69,119 ஆண்டுகள் ராமர் பிறந்தே எத்தனை? சொல்லுங்க. அன்னைக்கு அங்க ஒரு முனிசிபாலிட்டி இருந்திருக்கு. அந்த முனிசிபாலிட்டி பர்த் சர்டிஃபிகேட் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்குன்னா 8,00,000 திரேதா யுகம். அது பேர் என்ன? 4 யுகம் சொல்றாங்க பாருங்க. அந்த 4 யுகத்தில் மெயினான யுகம் வந்து திரேதா யுகம். அந்த திரேதா யுகத்தில் தான் அவர் பிறந்தார். கிருத யுகம் முதல் யுகம், கிருதா யுகம். கிருத்த யுகத்தில் 17,28,000 ஆண்டு இந்த பூமி படைக்கப்பட்டு பிரிக்கிறாங்க. கிருத்த யுகம் என்றால் 17,28,000 ஆண்டு. திரேதா யுகம் என்றால் 12,96,000 ஆண்டு. துவாபர யுகம் என்றால் 8,64,400 ஆண்டு. கலியுகம், நம்ம வாழ்ற கலியுகம், அவெல்லாம் கலியுகத்தை சேர்ந்தவா. யாரு? அவளெல்லாம் எவளெல்லாம் இடிச்சாலோ அவெல்லாம் கலியுகத்தை கர்மங்கள் கன்றார்கள். அவள் பிறந்த யுகம் 4,32,000 ஆண்டு. சரிப்பா, ராமர் எப்போ பிறந்தார் என்றார் சொல்கிறது அவங்களுடைய ஐதீகம் சொல்கிறது, புத்தகம் சொல்கிறது. ராமர் பிறந்தது துவாரக யுகத்தில் 8,69,119 ஆண்டு. பர்டிகுலர் அந்த பர்த் சர்டிஃபிகேட் எங்க இருக்குன்னா அயோத்தி முனிசிபாலிட்டியில அப்பவே வச்சிருக்கான். ஆமா, எங்க பிறந்தாருன்னா கரெக்டா பாபர் மசூதி நடு குவியும் இருப்பார், நடு குவி, அதுக்குள்ளதான் பிறந்தார். கரெக்டா அங்க சென்டர்ல வந்து பிறந்தார். இன்னொரு பக்கம் சொல்றாங்க தெய்வங்கள் எங்கே பிறப்பதில்லை, எங்க பிறப்பதில்லை, சத்தமா சொல்லுங்க. பூமியில் பிறப்பதில்லை, சொர்க்கத்திலே பிறக்கிறார்கள் என்றால் எதுதான் உண்மை? எது உண்மையா? எங்களை சாகடிக்கிறீங்க, எங்களையா சாகடிக்கிறீங்க? நாங்க சொல்லுவோம், எங்க ஆட்டு சொல்லுவேன், நாங்க பாட்டு அல்லான்னு தொழுதுட்டு நாச்சுன்னு ஒரு பாசியை நல்ல 33 ரவுண்டில் பாசி அப்படி அடிச்சு தள்ளி அப்படியே புத்த சித்தர்கள் மாதிரி நம்ம அப்படின்னா எங்கால் எதுக்கும் ஒன்பதுக்கு போகவே மாட்டான். நீங்க சும்மா கடக்கான பிடிச்சி இங்கதான் பிறந்தார்னு சொல்லி எவ்வளவு கலவரத்தை உண்டு பண்ணீங்க, ரத யாத்திரை உண்டு பண்ணி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நீங்க எவ்வளவு ஐயக்கத்தனத்தை செஞ்சீங்க. எங்க பாகல்பூர்ல இதை சொன்னோம்ல, மகாராஷ்டிராவில் மும்பையில் இந்த கரசேரி இந்த ரத யாத்திரை கும்பல் முஸ்லீம்களை கொலை செய்து முஸ்லீம் பெண்களை மார்புகளை அறுத்து தொங்க விட்டாங்களே இல்லையா? தி மோஸ்ட் சாஃப்ட் மீட்னு சொல்லி, அதாவது ரொம்ப மென்மையான மெல்லினமான இறைச்சி என்று சொல்லி போர்டு போட்டு தொங்க விட்டாங்களா இல்லையா? நல்ல கண்ணியமிக்க அதிகாரி, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், இப்படி செஞ்சாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி எங்களை மரங்கன்றீங்களே? உங்கள் வீட்டில் இப்படி நடந்தால் நீங்கள் விடுவீங்களா? என்னுடைய கேள்வி தான். உங்கள் வீட்டில் இப்படி நடந்தால் நீங்கள் விடுவீங்களா? யார் விட மாட்டீங்க, மறக்க மாட்டோம் என்று சொல்லுவீங்க. நாங்கள் என்ன கேட்கிறோம் தெரியுமா? திருப்பதி நாங்கள் தான் சட்டத்தை மதிக்கிறோம், எங்களை போய் சட்டத்தை வயலேட் பண்றேன்னு சொல்றீங்க. நாங்கள் சட்டத்தை முழுமையாக இன்றும் நேற்றும் இன்றும் நாளை மதிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்று சொன்னால் ஏன் அல்லாஹ் சொன்னான், கொலையை விட குழப்பம் கொடியது என்று எங்கள் இஸ்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கு. கொலையை விட குழப்பம் கொடியது. ஏன்னா குழப்பம் என்று எப்போ வரும்? ஒரு நாடு விதிக்கிற சட்டத்தின் விதிமுறைகளை யாராவது மீறி ஒரு சமுதாயம் மீறும் என்றால் அங்கே குழப்பம் வந்துவிடும். ஆக அந்த குழப்பம் வரக்கூடாது என்றால் அந்த சட்டத்தை கட்டுப்பட்டு அமைதியாக நாங்கள் வாழ்கிறோம் இல்லையா?
இந்திய நாட்டு அரசியல் சாசன சட்டம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா, சட்டத்தின் அனைவரும் சமம் என்றால் அப்படி நிலை எங்களுக்கு இருக்கிறதா? அதான் எங்களுடைய கேள்வி. முஸ்லீம் சமுதாயம் சட்டத்தின் சமமாக நாங்கள் கருதப்படுகிறோமா? எங்கள் உரிமைகளால் நிலைநாட்டப்படுகிறா என்று கேட்டால் எங்கள் உரிமைகள் நிலைநாட்டப்படுவதில்லை. பெரும்பான்மை சமுதாயம் நீங்கள் வேடிக்கை பார்க்கிறீர்கள். அவன் மோதி பார்த்துக்கிறீங்க, அவன் மோதி பார்த்துக்கிட்டு எங்களை விட்டு விடுகிறீர்கள். அப்ப நாங்கள் ரோட்டுக்கு வந்தால் இவர்கள் போராடுகள் என்று நீங்களே கேள்வி கேட்கிறீர்கள். அதை நீங்கள் தானே கேட்க வேண்டும். பெரும்பான்மை சமுதாயம் என்று சொல்லக்கூடிய மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது நீங்கள் அல்லவா எங்கள் குரலாக முந்த வேண்டும். எப்படி இவர்கள் உரிமைகளை பறிக்கலாம் என்று நீங்கள் கேட்டதுண்டா? நீங்கள் கேட்க தவறிய விளைவு எங்களை பாதுகாத்துக் கொள்கிற டிஃபென்ஸ் சிஸ்டம் தான், டிஃபென்ஸ் தற்பாதுகாப்பு நடவடிக்கை தான் இதெல்லாம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இழந்தது எங்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை எங்கள் சொந்த வீடுகளை விட்டுக் கொடுப்பதற்கு. நீங்க சொல்றீங்க கிருதாயுகம், இதை மாதிரி எத்தனை யுகங்கள் ஆனாலும் நாங்கள் மறக்க மாட்டோம், நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம். நீங்கள் மன்னிப்பு பகிரங்கமாக கேட்காத வரை ஞாபகத்தில் வச்சுடுங்க. நீ சொல்ற எத்தனை யுகம்னாலும் வச்சுக்கோ, அத்தனை யுகம் வரைக்கும் நாளைய தலைமைகளுக்கு இந்த செய்தியை ஒன்று விடாமல் எடுத்து செல்ல வேண்டியது என்னை போன்ற போராளிகளின் கடமை. ஒன்றுடா எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நல்லா தெரிஞ்சுடுங்க, நாளை எதிர்காலத்தின் முடிவுகளை அந்த சமுதாயம் அந்த நேரத்தை சரியாக முடிவு எடுப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் என்ன முடிவு எங்கே எப்போ எடுக்க வேண்டும், அவர்களுக்கு உணர்ந்திருக்கும். நிச்சயமாக அறிவுள்ள சமுதாயம் தான் நாளை வளரப்போகிறது. ஆனால் கோடைகளாய் வளர்ந்து விடக்கூடாது. அறிவு மட்டும் இருந்து விவேகம் இருந்து வீரம் இல்லை என்று சொன்னால் அழிந்து போவார்கள். அல்லது வீரம் இருந்து விவேகம் இல்லை என்று சொன்னால் கண்மூடித்தனமாக வெடிகொண்டு வச்சுட்டு நாசப்படுத்தி கிடக்கும் பாருங்க. இந்த மாதிரி ஆகிவிடக்கூடாது. ஒரு காலம் முஸ்லிம் வீரம் விவேகம் கட்டுப்பாடோடு இருந்து அல்லாஹ் மீது உள்ள அச்சத்தின் காரணமாக மக்கள் இறைபக்தியோடு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற போராடினால் அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய உதவி கட்டாயம் உண்டு. மக்களை தெரிந்து கொள்ளுங்கள். பள்ளிவாசல் இடிக்கும் போது நெஞ்சங்கள் பதறியதல்லவா? ஏன் காலப்போக்கில் மறைகிறதா? அதற்கு அவர்கள் நியாயம் கற்பிக்கிறார்களே, அந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதன் முடிவு என்னாட்டு தெரியுமா? இந்தியாவில் பல்வேறு பள்ளிவாசல் இன்றைக்கு இலக்காக மாறி இருக்கிறது. இன்றைக்கு மத இன சம்பவத்தை பேசக்கூடாது அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதால் அந்த சப்ஜெக்டே நான் பேச போறது கிடையாது, பேச மாட்டேன். ஏனென்றால் நமது சார்பாக அரசாங்கம் குரல் கொடுக்கு கடுமையாக போராடுது. காவல்துறை அதிகாரி மாவட்ட நமக்கு அவங்களே ஃபைட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் இதுதான். இந்தியா முழுவதும் இதே நிலையை நீங்கள் தாருங்கள், இதே நிலையை எங்களுக்கு தாருங்கள். பாபர் மசூதி இன்னைக்கு இடிக்கிறானா, ஞான்வாபி பள்ளிவாசல் இடிக்கிறானா, அந்த நாட்டு அரசாங்கம் நீதித்துறை எங்களுக்கு சாதமாக நின்று எங்களுக்கு மீட்டு தரட்டும். எங்கள் வேலையை சுலபமாக்குங்கள். நாங்கள் போராடி கத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உங்கள் கடமைகளை நீங்கள் செய்தால் இந்த சங்கி கூட்டம் விரட்டப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த பூமியில வேலை இல்லை என்று நீங்கள் காட்ட தவறிவிட்டால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள செல்ஃப் டிஃபென்ஸ் எடுத்துத்தான். நாங்கள் அஃபென்ஸ் இல்லை, திருப்பி சொல்ல அஃபென்ஸ் இல்லை. இந்த நாட்டை நாங்கள் அஃபென்ஸ்ல ஸ்டேட்டஸ் எடுக்க முடியாது. நாங்கள் தற்பாதுகாப்பு நிலைக்காக நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். ஆகவே சொல்லுகிறேன், பாபர் மசூதி தீர்ப்பு என்பது எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதியிலையும் பெரிய அநீதி. உலகமே வேந்து பார்க்க வேண்டிய தீர்ப்பாக வேண்டியது உலகமே காரி துப்பிய தீர்ப்பாக மாறியது. நீங்கள் ஏன் போராடுகிறீர்கள்? ஒரு தீர்ப்பை எழுதினால் அதில் கையெழுத்து போட வேண்டும். அந்த கையெழுத்து போடப்படல, தீர்ப்பு வந்தது, கையெழுத்துக்கள் இல்லை. ஆகவே டாட் 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 அப்படின்னா தெரியுமா? நீங்கள் தொடர்ந்து கொள்க என்று நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். நான் போடுவேன், நீ ஏற்றுக்கொண்டு நான் ஆக வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கும் என்று சொன்னார். நான் போடுற உத்தரவு போடுவேன், you have to obey, you have to follow என்று கட்டாயப்படுத்தினார் சமூகத்தை. அந்த தீர்ப்பு அநீதியாக இருக்கும் என்று சொன்னால் அதை கையை கட்டிக்கொண்டு அடங்கிக் கொண்டு வாழும் என்று சமூகம் நினைத்தால் நீதி தவறாக புரிந்து வைத்திருக்கிறது சமூகத்தை. இதே நிலையை அந்த பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஒரு நிலையை நீங்கள் எடுத்து பாருங்கள். பாபர் மசூதி தீர்ப்பில் அப்படியே திருப்பி கேட்கிறேன். பாபர் மசூதி வழக்கிலே நீங்கள் பாபர் மசூதி பள்ளிவாசல் தான் செல்ல வேண்டும் மட்டும் நீங்கள் தீர்ப்பு கொடுத்திருந்தால் இந்தியாவை தீ வச்சு கொடுத்திருப்பான். தெரியுமா உங்களுக்கு? முஸ்லிம் சமுதாயம் என்ன பண்ணுச்சு? என்ன சொன்னாங்க? தலைவர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்தாங்க. அமைதியா டேபிள் உடனே மக்கள் மன்றத்தில் வந்துட்டாங்க. கண்ணியமிக்க இயக்க தலைவர்கள், ஜமாஅத்தின் நிர்வாகிகள், பெரிய பெரிய உலமாக்கெல்லாம் வந்து let us wait, keep patience, பொறுமையை கடைபிடிங்கள் என்றார்கள். பொறுமையை கடைபிடிங்கள். இன்றைக்கு சூழல் எப்படி மாறி இருக்கு என்று கேட்டால், கலவரம் வந்துவிடும், முஸ்லிம்களே பிரயாசம் கொடுத்துருங்க. கலவரம் வந்துவிடும், தர்காவை கொடுத்து விடுங்கள். முஸ்லிம்களே கலவரம் வந்துவிடும், உங்க உரிமைகளாம் விட்டு கொடுத்து விடுங்கள். இப்படியே பாபர் மசூதி பிரச்சனையை முன்மாதிரியை வச்சு செய்கிறார்களா இல்லையா என்பதை மனசாட்சிக்கு அதிகாரிகள் பேசுங்கள்.
பேசுங்கள், நீங்கள் பேசுங்கள். நீங்கள் பேசினால் எங்களுக்கு வேலை இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுக்கு there is no work. எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை தவறிட்டீங்க. நான் சொல்றேன், பாபர் மசூதி இடிப்பென்று ராணுவம் புனைக்கு நின்று பாபர் மசூதி பள்ளிவாசல் இடிச்சிருக்குன்னா யார்கிட்ட போய் பாதுகாவல் சொல்லுங்க. யார்கிட்ட போய் பாதுகாவல் வேலியை பயிரை மேய்ந்தால் உங்கள் துப்பாக்கியில வானத்துறவுக்கு 4 ரவுண்டு அடிச்சு 2 ரவுண்டு முட்டை கீழே போட்டிருந்தா கரசை வெள்ளம் மகன காவியத்தை கழிட்டு ஜட்டியோட ஓடிருப்பான். அவ்வளவு வீரர்களா இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க? யூ ஆர் அன்னேபிள். நாங்க முடியாது முஸ்லீம்களே, நாங்க தடுத்து பார்த்துட்டோம். நீங்க விட அவங்க பள்ளிவாசலை தடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னு மட்டும் ஒரு வார்த்தை நீங்க டிக்ளேர் பண்ணி பாருங்க. முஸ்லீம்கள் பூமியில வாழ விரும்ப மாட்டார்கள் என்பதை நாங்கள் நிலைநாட்டிடுவோம். நான் வாழ விரும்ப மாட்டேன், அதுக்கு எதிர்ப்பத்தில் நான் சொல்ல விரும்பலை. முஸ்லீம் வாழ விரும்ப நல்லா தெரியுங்க. we love the masjid. பள்ளிவாசலை நாங்கள் நேசி எப்படி தெரியுமா? அது எங்கள் படைத்த ரப்பின் வீடு என்று கருதுகிறோம். அதுக்கு புனிதம் இருக்காக நீங்கள் நியாயம் கற்பிக்க அது புனிதம் இல்லை என்று நீதிபதியா சொல்லுகிறார். அலகாபாத் நீதிபதி ஹைகோர்ட்ல. நீங்கள் யார் சொல்வதற்கு அதுக்கு என்ன புனிதம் கிடையாது என்று சொல்லி புனிதம் கிடையாது நீங்கள் சொல்வீங்களா? நீங்கள் திருட்டுத்தனமாக சிலை வைத்து அதுக்கு புனிதம் வரும். நாங்கள் சொந்த காசை போட்டு சொந்த இடத்துக்களே எங்கள் முன்னோர்கள் இறைவனுடைய நற்கொடியை பெறுவதற்காக வக்பு செய்து எங்கள் சொத்தை என்று போராடினால் வணங்கினால் அந்த இடத்தை இடிப்பீங்க. அதுக்கு புனிதம் கிடையாதா? அதுக்கு புனிதம் கிடையாது சொல்லி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னங்க சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? பள்ளிவாசல் புனிதமானதுதான். ஆகவே நாங்கள் இது இடித்தது தவறு என்று தான் சொல்லுகிறோம். நீங்கள் எப்படிப்பா மீன் பாயிண்ட் கேட்டால் நான் தெளிவாக சொல்கிறேன். The history repeats itself. வரலாறு தன்னை திருப்பி காட்டும் என்பதுதான் உலக நியதி. இது படித்தவர்களுக்கு தெரியும், மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் களத்தில் முஸ்லிம்கள் உண்மையான உணர்வோடு நாம எடுத்துக்கிற ஸ்டெப் ஜனநாயக ஸ்டெப் தான். இட் மே பி டெமோக்ராட்டிக் ஸ்டெப், அது தப்பு இல்லை. ஆனால் அடிக்க தமிழ்ல பழமைக்கு அடிக்க அம்மி நகரும் முஸ்லிம்கள் அடிப்பார்கள். நாங்கள் தொடுவோம். முஸ்லிம் அல்லாத சமுதாயத்தின் நெஞ்சங்களை தொடுவோம். உங்கள்கிட்ட கேட்போம், நியாயம் கேட்போம், இது சரிதானா என்று கேட்போம். உங்களையே நாங்கள் முன்னிறுத்தி வச்சு நாங்கள் எங்கள் படையை நகர்த்துவோம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. என்னப்பா கோயில் கட்டியாச்ச, நீங்க என்னப்பா செய்ய போற? அது நான் தெளிவா சொல்லிட்டேன். நாளை தலைமுறையை கட்டாயம் தீர்மானிப்பார்கள். அன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம். அன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம். நாளை முடிவை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முடிவை நோக்கி இந்த முஸ்லிம் சமுதாயம் நகர்த்துவார்கள். இன்றைக்கு கோழைகளா, இன்னைக்கு ஷியான் ஒரு கூட்டம் பிரிஞ்சுட்டான். எங்களை விட்டு ஷியா, இவன் நான் உண்மையான ஷியா. பாபர் மசூதி வேண்டாம், அதற்காக போராட வேண்டாம், நடக்காது என்று சொல்லுகிறான் ஷியா. இவன் தான் பிரிவினன். இளைஞனிலே உணர்வையும் ஆண்மையும் புடுங்கி போட்டு என் பள்ளியாசிரியர் கூப்பிட படுத்து கிட, என் பையனை கேளு, நீ சொர்க்கம் பெயர் என்று சொல்லுகிற ஏமாற்றி பேரவர்களுக்கு பின்னாடி போய் ஏமாந்து போவார்கள். நல்ல ஆதியாத்தி லபுகா பல் மூரியாத்தி கதுகா பல் முகீராத்தி சுபுகா வசனி நக்குகா சத்னவகி ஜம்முகா. அல்லாஹ் சில மூச்சிரிக்க குளம்புகளை அடித்து ஓடும் குதிரை மீது சத்தியமாக என்றான். குதிரை பாயும் எப்படி தன் எஜமானனுக்காக தோழி தன் எஜமானனை தூக்கி வைத்துக் கொண்டு களத்திலே எதிரின் கையிலே வாழும் அம்பும் இருக்கும்போது பாய்ந்து கொண்டு பயமில்லாமல் பாயும் ஒரு இறை நம்பிக்கையான அல்லாஹ்வுடைய அடிமை அப்படித்தான் இருப்பான். வெற்றியில் தோல்வியை பற்றி நீயானா ரப்புகளா தீர்மானிக்கிறான். நான் போர்களை மாறி வர செய்வதெல்லாம் உங்களை சுகதாக்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காக என்றார். வெற்றி தோல்வியை தீர்மானித்தால் நீங்கள் போவீங்களா? மூடர்களை, மட சம்பிராணிகளை, மடப்பயிர்களை, ஆண்மையை இஸ்லாமிய ஆண்மையை புடிங்கடிக்கிறா. மார்க்கம் தெரியாது, மரமண்ட போயிடலாம். உங்களுக்கு எங்களுக்கு தான் யுத்தம். முதல்ல குர்ஆன் என்ன சொல்லுது? உன்னை என்னை மாதிரி அல்லாஹ் நம்ப சொல்லுதா? குர்ஆன் எதுக்கு வந்துச்சு? நினைவூட்டல். கவனங்களே, குர்ஆன் நினைவூட்டல். என்ன நினைவூட்டுகிறது? அல்லாஹ் பயந்துக்க தொழிலை நோம்பு போய் ஜக்காத்து கொடு, சதக்கா கொடு. அப்புறம் என்ன செய்ய? என்னப்பா செய்யணும்? இதுக்கெல்லாம் எது போயிட்டா சொர்க்கம் உண்டா? இதுக்கெல்லாம் சொர்க்கம் மட்டும் சொர்க்கம் சொல்லியிருக்கா? இப்ப என்ன சொல்ல வாரீங்க? நபிமார் வரல. அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் நானும் பனி இஸ்ராயேலை போல. மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவை கண்டு பனி இஸ்ராயேலை கூட்டி சென்றார்கள். கடல்ல கிட்ட கடல் லாக் ஆயிட்டான். இந்த பக்கம் ஃபிரௌனுடைய படை, இந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பனி இஸ்ராயேல் படை, பனி இஸ்ராயேல் கூட்டம். இப்போ சொன்னா, மூசாவே உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என்றார்கள். மாட்டிக்கொண்டோமே. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என்ன சொல்லணும்? ஆமாப்பா, நான் அல்லாஹ்ட்ட கையேந்திரன்னு சொல்லலை. கல்லா, அவ்வாறு இல்லை. இன்னமைய ரப்பி சயஹ்தினி, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் எப்படி நம்பணும்? முட்டா போயிடா,
மா லக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா ஃபகுல்து இஸ்தக்ஃபிரக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு அலைக்கும். சொல்லுங்க. எனக்கு டென்ஷனான பாட்டு வராது. யுர்சிலு அலைக்கும் மித்ராரா, அதாவது வானத்தை திரு அர்த்தம் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள். யுர்சிலு அலைக்கும் ஸமாஅ மித்ராரா, சாரி, வானத்தை பிறந்து அல்லாஹ் மழையை பொழிவிப்பான். மனிதர்களே, நீங்கள் உலகமெல்லாம் ஒன்று கூடி வானத்தை பிளந்தால் வானம் பிளக்காது, மழையும் பொழியாது. அல்லாஹ் சொல்வான், இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடு, நான் மழை பொழிய வைப்பேன். முடியுமா? மனித குலம் ஒன்று சேர்ந்தாலும் முடியுமா? நோபடி கேன், முடியாது. அல்லாஹ் சொல்றான், வயும் திதிக்கும் அம்பால பனீன, அம்பால பனீன, அவனுக்கு நான் செல்வத்தை தருவேன். பனீன, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்குகிறானா, அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு நான் தருவேன். ஜஅல்லக்கும் ஜன்னா, நானுக்கு தோட்டம் துறவுகளை தருவேன். ஜஅல்லக்கும் அன்ஹாரா, அவன் கீழே ஓடுகிற ஆறுகளையும் தருவேன். அல்லாஹ் அடுத்த கேள்விதான் கேட்டான், மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, உங்கள் ரப் அல்லாஹ்வை நீங்கள் குறைவாக எண்ணுகிறீர்களா? ஏ மடப்பையிலே, நீ உன்னை நம்பினால் நீ நினைக்க, நான் என் கூட்டம் நினைக்கிற, நீ தோப்ப நினைக்கிறாய். நான் இங்க அல்லாஹ்வை நம்புகிறேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்பை நம்புகிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எதுவும் நடக்காதா? நடக்கும் என்றார்கள். கிழக்கே உதிக்கும் சூரியனை யார் மேற்கே உதிக்க வைக்கிறானோ அவன் தான் நீ ரப்பு என்றார்கள். அந்த ரப்பை நம்புகிற கூட்டத்துக்கு கையிலே வெற்றி தருவான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கோடைகளாய் முனாஃபிக்குகளாய் எல்லாமே சுருட்டி போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை போட்டு ஆக்குறாங்க. அதுக்கு ஒரு பயான், பெயராதீங்க பெயராதீங்க பெயராதீங்க, அதுக்கு ஒரு பயான். அல்லாஹ் பயந்துக்கிடுங்க. எங்க அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை பற்றி எப்படி அறிமுகப்படுத்த சொன்னான்? மனிதனை போட்டு சிந்திக்காதன்னு சொல்லலாம், அல்லாஹ்வுடைய வல்லமை தூக்கி பேச சொல்லலாம். ஒன்னே மணிக்காடா, பாறையை பிளந்தால் ஒட்டகம் உயிரோடு வரும், அது பெண் ஒட்டகம் வரும், அதுவும் கரு விட்ட சூழ் ஒட்டமாக வரும். அவன் தான் ரப்பு. மரியம் அலைஹிஸ்ஸலாமை கணவன் இல்லாமலே, ஆண் துணை இல்லாமலே குழந்தை வர வைப்பான், அவன் தான் ரப்புன்னு நம்ப சொன்னார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உங்களை மாதிரி மக்களுக்கு ஜெயிக்காத மரமண்டிகளுக்கு உதாரணம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பே எனக்கு பள்ளிவாசல் கிடைக்காம பேருமே நான் கவலைப்படுவேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு பிள்ளை இல்லாமல் எனக்கு கவலைப்படுவேன்னாங்க. நான் நினைச்சது மனிதரை போல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனிதரை போல. அல்லாஹ் சொன்னான், ஜக்கரியாவே உனக்கு குழந்தை பிறக்கும். நான் அல்லாஹ் எனக்கு சொல்லுகிறான், பாபர் முசை இன்ஷா அல்லாஹ் நாளை தலைமுறை மீட்டெடுப்பாங்க என்று அல்லாஹ் எனக்கு சொல்லுகிறான். மரமண்டைகளா, மண்டைகளா, சியா கூட்டங்களா, உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் தான் சியாக்கள். நீ வா, எனக்கு ஒரு மோதல் இருக்கு. முதல்ல உள்ள தீர்த்து தான் வெளியே தீர்க்கணும். ரொம்ப நாள் அடக்கி வச்சிருக்கேன். முதல்ல உங்களுக்கு தீர்க்கணும். உங்க ஆண்மையை பிடிங்கிற உங்க ஆலிம்சாமர்கள், கோழி ஆலிம்சா, எல்லா ஆலிம்சும் இல்லை. எனக்கு காலையில் சுன்னத் ஜமாத் பள்ளியில் பயன் பண்ண ஒரு ஆலிம்சா தான் கண்ணீரோட வச்சிட்டாரு, கண்ணீரோட வச்சிட்டாரு. ஈமானை சுருக்காகிட்டார்கள். பள்ளிகள்லாம் அல்லாஹ் இந்த மசாஜிகள் அல்லாஹ்வுடைய வாக்கி அழிச்சிடலாமா? குர்ஆன்ல அழிச்சிடலாமா? இவன் என்ன நினைக்கான் தெரியுமா? எல்லாம் நான் போனா ஜெயிக்குவாங்க. டே ரப்புவை முன்னிறுத்தி நீ செய்தால் அல்லாஹ் வெற்றியை தருவான் நம்புறதுக்குத்தான் இந்த ஸ்டெப்ஸ் தான். நான் சொல்றேன், we are stepping forward to the victory. வெற்றியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்கிறோம், நகர்தான் செய்கிறோம். தோற்க மாட்டோம். யார் கோழையாய் படுத்தானோ அவனுக்கு இல்லை, அவன் படுத்தவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வதில்லை. நகர்வுகளுக்கு வெற்றி உண்டு, நகர்வோருக்கு வெற்றி உண்டு. இந்த சமுதாயத்தை வெற்றி அல்லாஹ் தீர்மானிப்பான். இந்த களத்தில் வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம், ரெண்டையும் சமமாக பார்க்கிற மனப்பான்மையோட களத்தில் இருக்க வேண்டும். ஒழிய நடக்காது, கிடைக்காது, அதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் இது கல்யாணம் முடிக்க சில பேர் இந்த பிள்ளையே வராங்க, அப்போ டைவர்ஸ் பண்ணிடு, போய் செக் பண்ணிடல. ஐபி பார்க்கட்டுமா, அந்த டாக்டர்கிட்ட பார்க்கட்டுமா, இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கட்டுமா, இந்த பெண்ணா டியூப்பில் வச்சா வந்துடுமா? நாங்களும் அப்படி தான்டா, டியூப்பில் வச்சா வருமானு பார்ப்போம். பாபர் மசூதி அவ்வளோ ஈஸியெல்லாம் விட முடியாது. நீ இந்தியாவில் எத்தனை பள்ளிவாசல் இடித்தாலும் முன்மாதிரி அவள் காட்டியது பாபர் மசூதி பள்ளிவாசல் இருக்கிற காரணத்தினால்தான். நான் தெளிவாக சொல்லிட்டேன். உடனே உளவுத்து ரிப்போர்ட் போட்டேன், பாபர் மசூதியை அவரை ராமர் கோயில் இடிப்பஞ்சு. நானும் சொல்லவே மாட்டேன், அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த செய்தியை கரெக்டான இதயத்தில் போட்டு வச்சிடுறேன். நாளை தலைமுறை முடிவெடுப்பார்கள். உங்களை எந்த உளவுத்துறை எழுதுகிறதோ அந்த உளவுத்துறையையும் உங்களுடைய உள்ளங்களை வென்றெடுத்து அந்த சமுதாயம் என்ன செய்யும்? மீண்டும் அந்த இடத்திலே பள்ளிவாசல் எழுப்புகிற வேலையை நாங்கள் செய்ய வைப்போம் இன்ஷா அல்லாஹ். தெரிஞ்சுக்கிடுங்க. நாங்கள் கோழைகளும் இல்லை, புத்தியற்றவர்களும் அல்ல. இந்த இந்தியாவில் எங்களை விட சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய எந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு சொல்லுங்களேன், உளவுத்துறை அதிகாரிகள் உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறேன்.
பாபர் மசூதி இடிக்கப்பட்டு 92 டிசம்பர் 6 முதல் இந்த நிமிடம் வரைக்கும், இல்ல 92 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தன்று உலகமே கொந்தளித்து இதே மேலப்பாளையத்திலே எங்கள் 2 சகோதரர்கள் துப்பாக்கி சூட்டிலே சகிதானார்கள். சுற்றி சுற்றி இங்கே கோயில்களும் பிற சமுதாய மக்களும் வாழ்கிற பகுதியிலே எங்கள் சமுதாயத்துக்கான எவனாவது ஒரு கோபத்தை ஒரு விரல் எடுத்து சுண்ணாம்பை சுரண்டினான் என்று நீங்கள் காட்டினால் காட்ட முடியுமா? முஸ்லீம் எவ்வளவு அடர்த்தியான இடம், போராட்டம் பத்தி எரியுது. என்ன டாக்குமெண்ட் ஆஃபீஸில் பேர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தீ வச்சு கொளுத்திட்டான், பத்தி எரிஞ்சது. அப்போ கூட சுத்தி கோயில் எங்கேயா சுண்ணாம்பை சுரண்டியாக காட்டினால் உங்க காலில் வந்து நான் விழுறேன். யாருக்கு சொல்றீங்க? எங்களோட பொறுமைசாலிகளும் கிடையாது, எங்களோட சமூக நல்லிணக்கத்தை நேசிக்கங்களும் கிடையாது. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், we are not invaders. உள்ளே ஊடுருவிகள் பார்ப்பனர்கள் பூண்கள் போட்டீங்க. நாங்கள் வரல 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. once upon we are forefathers. எங்களுடைய முன்னோடிகள் எல்லாம் தேவர், கோனார், நாடார், பல்லர், செக்கிலியார், பிள்ளைவாள், செட்டியார், ஏன் பிராமினா இருந்தும் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் இந்த பூமியிலே பிறந்து இந்த பூமியிலே வாழ்வோம், இந்த பூமியிலே மரணிப்போம். எங்களை இந்த ஒரு பூமியை விட்டு விரட்ட நினைத்தவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். அதனால்தான் நாங்கள் எங்கள் உரிமைகளை பலவாக கேட்கிறோம். நாங்கள் யாரும் மந்தேரிகள் அல்ல. சொந்த நாட்டில் எங்களுக்கான உரிமைகள் இழக்கப்படும், அதான் ஆக்ரோஷமாய் போராடுகிறோம். நீங்க என்ன செய்யணும்? ஆமாடா, இன்னைக்கு தாண்டான முஸ்லீமு 3 தலைமுறைக்கு முன்னாடி எங்க பாட்டன் கோனாரா இருந்தார், அவன் தாண்டா இவன், அவன் வாரிசா இவன். நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் உங்களுக்கு என்ன குரோதம் வந்துச்சு? உங்களுக்கு ஏன் குரோதம் வருது? ஏன் குரோதம் வருகிறது? நாங்கள் துருக்கியர்களா? துளுக்கர்கள் நாங்கள் துருக்கியர்களா? ஒரு விஷயம் தெரியுமா? இந்தியாவுக்கு துருக்கி யுத்தத்தை அறிவியார். ஒரு சூழ்நிலை இந்தியாவுக்கு துருக்கிக்கு யுத்தத்தை அறிவிங்க. முஸ்லிம்கள் கையில் இந்திய ராணுவ துப்பாக்கியில் கொடுங்க, நாங்கள் மோதி எங்களுடைய தேசபக்தியை நாங்கள் காட்ட முடியாது மட்டும் பாரு. முட்டா போயிடுறேன் சிவன் ஜெயிக்காரி வாமக்காரி அவனை நம்புறேன். யாரை எடுத்துட்டீங்க? எங்களை போல சத்தியம் மட்டும்தான் இருக்கணும், உண்மை இருக்கணும். உண்மைக்காக போராடுவது என்றால் யார் பக்கம் நாம மன்னிக்கணும். படைத்த இறைவன் நமக்கு சொர்க்கத்தில் லேசாக தருவதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வசனம் ஸ்டார்டிங்ல ஓதுனா பார் தம்பி வசனம், ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா ஃபகீனா அஸாபன்னா வகஃபிர் அன்னா ஸய்யாத்தினா தவஃபனா மல் அப்ரார் ரப்பனா ஆத்தினா மன் அதத்னா அலா ரசூலிக வலா தௌஸினா யௌமில் கியாமா இன்னக லா துஃபில் மீதா. அல்லாஹ் அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா சகாபாக்கள் அல்லாஹ்ட்ட? ஏய், வாழ்க்கையை நோகாம நுங்குதி நான் சொர்க்கம் போன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு தான் குர்ஆன் வசனம் பேச. நான் பேச குர்ஆன் வசனம் முஸ்லீம்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சியா கூட்டத்துக்கு மண்டையில ஏற்றி சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. நீங்க அல்லாஹ் சொல்றாங்க, நாங்கள் ரப்பே நாங்கள் ஈமான் கொண்டா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் பாவங்களை நன்மையாக மாற்றுவாயே, எங்களை சான்றோர்களோடு சேர்ப்பாயாக என்று கேட்டார்கள். இறைவாடி அந்த நாளில் எங்கள் வாக்குறுதி நபிமார்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி நீ வாக்குறுதி மீற மாட்டாய் என்றும் சொன்னார்கள். அல்லாஹ் பதிலளித்தான். என்ன சொன்னா? அப்படியா நீங்க துவா கேட்டீங்களப்ப சகாபாக்கள்லாம் அப்படியே நேராக கபருக்குள்ள வாங்க, அங்கே ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே ட்ரில்லிங் போட்டு நேராக ஜன்னத்தில் பிரதேசத்தில் உள்ள பூந்து பெருச்சாலிமாய் பெருங்கன்னு சொல்லலை. ஃபஸ்ட் தஸாவலஹும் ரப்புஹும் அன்னி லா உலிவு அமல் ஆமலி மின்கும் மின் தக்ரி உன்சா பௌதுக்கும் மின் பௌல் ஃபல்லதீன ஹாஜரு வ உஹ்ரிஜூன மின் தியாரிஹிம் ஊது ஃபீ ஸபீலி வ காதலு வ குத்திரு லா யகஃபிரன் அன்ஹும் ஸய்யாத்திஹிம் வ லா உத்கிலன்னஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் ஸவாபன் மின் இந்தில்லாஹ் வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுஸ் ஸவாப். அல்லாஹ் சொன்னான், மூமினான ஆணும் பெண் ஒருவர் மற்றவரை உள்ளவர், ஆணுக்கு பெண்ணுக்கும் சேர்த்துத்தான் சொன்னான். நீங்கள் ஒருவர் மற்றவரை உள்ளவர் தான். நீங்கள் செய்த எந்த நல்ல மனைவி அல்லாஹ் வீணாக்க மாட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் ஹிஜ்ரத் செய்தால், நீங்கள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டால், அல்லது பெண்களே உங்களை மானபங்கப்படுத்தினால், எதிரிகள் மானபங்கப்படுத்தினால், நீங்கள் இறை பாதையில் வெட்டப்பட்டால், அல்லாஹுடைய விரோதிகளால் நீங்க எதிரிகளையும் கொன்றால், சவாபன் இந்தில்லா அல்லாஹ்விடத்தில் அழகிய சொர்க்கம் இருக்கிற கூலி உண்டு என்று அல்லாஹ் சொன்னான். என்ன சொன்னா? முஸ்லீம்களே தொழுங்கள், நோம்புங்கள், சட்னி குடிங்கள், அப்படியே போய் நேராக வந்து படுத்துக்கொள்ளுங்கள். சகாபர் கேட்டு அல்லாஹ் பதில் சொன்னா, மூமினான ஆண் பெண்ணு வீட்டை விட்டு துரத்தப்பட்டால், இறை பாதையில் துன்புறுத்தப்பட்டால், ஹிஜ்ரத் செய்த சும்மா நினைச்சுக்கிடாதீங்க. உடைமைகளாக விட்டுட்டு ஓடுறது, வழியில் அல்லாஹ்வுக்காக ஓடுவது, இறை பாதையில் வெட்டுண்டு கைகள் துண்டாடப்பட்டால், கைகள் துண்டாடப்பட்டால், எதிரிகளில் நம்மளை சிதைத்தால், நாம் எதிரியை களத்திலே கொண்டால்,
அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறானே, அப்ப அது யாருக்கு சொன்னா? யாருக்கு சொன்னா? அப்படியே ரப்பனா ஆமன்னா இன்னனா சமீனா முனாதியல் யுனாதியல் ஈமான், நாங்களாம் ஈமான் கொண்டுட்டோம், இறை நம்பிக்கை கொண்டு அல்லாவே பாவங்களை மன்னிச்சு நன்மையா மாத்து, ஒன்றும் கிடையாதுட்டாங்க. ஒரு மண்ணும் கிடையாது. அல்லாஹ் கண்டிஷன் போட்டான் பின்னாடி. அதான் என்னது? ஃபல்லதீன ஹாஜரு உக்ரிஜின மின் தியாரிஹிம் ஊது பிஸ்ஸபீலி வகாத்தலு குத்திலு. அல்லாஹ் லா யுகஃபிரு அன்ஹும் ஸய்யா, உங்கள் தீமைகளை பாவங்களை மாற்றி நன்மையாக மாற்றுவோம் என்று சொன்னான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த மாதிரி களங்களை நீங்கள் இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராட முடியாது, போராடவும் கூடாது. அதை விட அயோக்கியத்தனம் அம்போக்கியத்தனம் எதுவும் கிடையாது. ஆனால் அநீதி இழைக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு முன்னாடி சத்தியத்தை சொல்லுவது ஜிகாத் என்றால், ஜிகாதிலே சிறந்த ஜிகாத் என்றால் இதை விட என்ன ஜிகாத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீர்கள்? அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை எளிதாக்கி தரலையா? நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் சட்டமாக்கி இருந்தால் இந்த நாட்டம் நிலைமை என்ன? முஸ்லீம்கள் வாழ முடியுமா? வாழ முடியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை எளிமையாக்கி தந்து நீ போராடு, சத்தியத்துக்கு முன்பாக நீ அசத்தியத்துக்கு முன்னாடி என்று எதிர்த்து நின்று சொல்லி நன்மை ஏவி தீமையை தடை என்று சொல்லுகிறானே, இங்க இருக்கிற எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய கூலி நிச்சயமாக கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக யார் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரோ அல்லாஹ் நிச்சயமாக கூலி வழங்குவதற்கு அவன் போதுமானவனாக இருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்க. வீணான கூட்டம் அல்ல இது, வீணான கூட்டம் அல்ல. எங்கள் சொந்த பிரச்சனைக்காக கூடிய கூட்டமும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடித்ததற்காக நியாயம் கேட்கிற கூட்டம். அடுத்த சந்தைகளுக்கு நம்ம உணர்வுகளை மறக்காமல் எடுத்து வைக்கிற விளக்கம் தெரிகிற கூட்டம் அது. குர்ஆனை இந்த சமுதாயத்தை தப்பாக புரிந்து அல்லாஹ்வை சுருக்கி 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 ஏங்க அமாலிகா பட்டணத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னா, உங்க படைய பனி இஸ்ராயலை கூப்பிட்டுட்டு இந்த பட்டணத்துக்கு நுழையுங்கன்னா, நல்லா கேட்டுக்கிட்டு பட்டணத்தில் நுழையுங்கள்னா, இவன் என்ன சொன்னா பதில் இருக்கு? நான் எல்லாம் போக மாட்டேன், நீங்களும் எல்லாமும் போராடுங்கன்னா. யார் சொன்னா? சொன்னது யாரு? பனி இஸ்ராயல் சொன்னா நீங்களும் எல்லாமும் போராடுங்க. ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பதில் தெரியுமா? அவன் பலசாலியா இருந்தா மட்டும் இல்ல, அவன் அல்லாஹ்வை நம்பல. என்ன செய்யல? அல்லாஹ்வை நம்பல. ஆகவே இந்த ஷியா கூட்டம் நம்மளிருந்து பிரிந்து போகிறார்களே, பாபர் மசூதி பிரச்சனை வேண்டாம் என்று பிரிந்து போனான் இந்த ஷியா. இவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை, இவர்கள் கூட்டத்தை நம்புகிறார்கள், இவர்கள் சட்டத்தை இவர்கள் திறமையும் நம்புகிறார்கள். நீ அல்லாஹ்வுடைய சக்திக்கு உண்டாக நீ நான் அற்பமான என்பதை உணர்ந்தால் வலிமையை தருவன், ஆற்றலை தருவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான். அதனால வந்திருக்க மக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறையில்லாமல் நன்மையை தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். தமிழ் ஒரு பாட்டு இருக்கு, சினிமா பாட்டெலாம் பாட நினைச்சிடாங்க, அதெல்லாம் செருப்படிக்கிற பாட்டு தான். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்லாம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் அட சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், என்னை துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் உதைத்தால் எங்கு எது கிடைக்காதது. புரியுதா? சினிமா பாட்டு பாட வேண்டிய போலே ரஃபி சினிமா பாட்டு பாடி இஸ்லாத்தை விட்டு வெளியே பாடா கொண்டாட். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சோம்பி திரிந்தா எதுவும் கிடைக்க போது, போராடாத சமுதாயம் பிணத்துக்கு சமம் என்றால் பிணங்களாய் வாழ்வதோட நான் அதை பழனி பாபா சொல்ல அடிக்க சொல்வேன். 400 ஆண்டுகள் நக்கை பிழைத்து நரியை நாயை போல வாழ்வதோட சிங்கம் போல் கர்ஜத்தை 2 நிமிடம் பூமியிலே வாழ்ந்த நாங்கள் சிங்கம் என்று அடையாளம் காட்டுவதுதான் முஸ்லிமுக்கு அடையாளம் என்றால் அந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்துவிட்டு மரணிக்க வேண்டும். உயிர் போகும்போது சகாதத்தில் ஆயுதங்கள வார்த்தை சும்மா வருவதில்லை. எதிரின் அம்புகளை நெஞ்சிலே வாங்கி கொண்டு ரத்தம் வெளியேறும் போது அல்லாவே நீதான் இங்கு ரப்பு என்று சாட்சி சொல்கிறேன், உன் தூதர் முகமது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்கிறேன், உன்னை சந்திக்கிற விரைந்து வருகிறேன் யா அல்லாஹ் என்று சொல்கிற அந்த சகாதத்து வாழ்க்கை தான் முக்கியம். எதிரிகளை நாம் தாக்குறோம் இல்லை, எதிரின் அம்புகளை தாங்குவதற்கு நெஞ்சத்தை அல்லாஹ் உரப்படுத்தட்டும். இந்த அல்லாஹ்வுடைய பள்ளியை மீட்பதற்கு மீண்டும் ஒரு ஜனநாயக படையெடுப்பை நாம் இந்த பூமியில நடத்தித்தான் ஆக வேண்டும். மக்கள் சக்தியை திரட்டுவோம், அனைத்து சமுதாயத்தை ஒன்று திரட்டுவோம். நீதியை சட்டம் யார் உருவாக்கியது? இந்த சட்டத்தை இது படைத்தவன் சட்டமா? நாடாளுமன்றத்தில் எத்தனை சட்டத்தை மாற்றி மாற்றி எழுதுகிறார்கள். எவன் மாற்றினான்? அந்த சட்டத்தை மாற்ற முடியும் என்றால் நாளையும் ஒரு நாள் நம் தலைமுறை நாடாளுமன்றத்தில் சட்டத்தை மாற்றும். இந்த வழக்கை அல்லாஹ் நாடுகள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் கொண்டு வருவோம், நிர்பந்திப்போம். இது கோவில் அல்ல, இது மீண்டும் பள்ளிவாசலா என்று தீர்ப்பை மாற்றி எழுதுவதற்கு அது ஒரு காலம் பிடிக்காது. முஸ்லிம்கள் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளங்களுக்கு பரிசளிப்பு, உள்ளத்தின் தூய்மைக்கு பரிசளிப்பு வந்தார் ரப்புல் ஆலமீன். கோழைகளை அல்லாஹ் நேசிப்பதில்லை. எதுவும் நடக்காது ஆகாது என்றால் தன்னை நம்புவன் தான். யார் தன்னைத்தானே பொறுப்பாக்கி கொண்டானோ பலகீனம் பாவம் தவறு அவமானம் இழைத்தவரை யாரோடைய அடைந்து கொள்ள மாட்டான்.
யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவிக்கிறாரோ அவனுக்கு தான் அல்லாஹ் வெற்றியளிப்பான். இந்த கூட்டம் முடியாது ஆகாது என்று சொல்கிற கூட்டம் யார் தெரியுமா? இவர் தன்னை நம்புகிற கூட்டம், அவனுடைய கூட்டத்தை நம்புகிற கூட்டம், மடையர் கூட்டம். நாங்கள் ஒரு ரப்புல் ஆலமீனை நம்புகிற கூட்டம். அவன் வானத்தை பிளப்பான், மழையை தருவான், பூமியை பிளப்பான். அவன் ரப்புல் ஆலமீன் அதிசயங்களை வெளியே கொண்டு வரக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்றால் அந்த ரப்பை நம்புகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை தான் எனக்கு கிழக்கே உதிக்கும் சூரியனை மேற்கே உதிக்க வைத்து ரப்புல் ஆலமீன் அவர் அற்புதத்தை காட்டுவான் என்றால் அந்த ரப்புல் ஆலமீன் பாபர் மசூதி இருந்த இடத்துல மீண்டும் அதை கொண்டு அங்கே வைப்பதற்கு என் ரப்புக்கு முடியும் என்று நம்புகிற கூட்டத்தை தான் நாங்கள் இங்கே உருவாக்கி வைத்திருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்துக்கு நிச்சயமாக வெற்றி அளிப்பான். ஒரு காலம் நாம் அசத்திய அடுத்த ஆசைப்படவில்லை, நாம் ஆசைப்படவும் மாட்டோம். பிற கோயில்களை எங்கள் சொத்து என்று சொல்லவும் இல்லை. உங்களுக்கு தெரியும், மாநகர போலீஸுக்கு இந்தாருக்கு பழையப்பேட்டையில நூற்றுக்கணக்கான வீடுகள் பழையப்பேட்டையில வக்பு சொத்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் நினைச்சா 100 பேர் உள்ள புகுந்துருவோம். எங்களை பற்றி பழைய உளவுத்துறைக்கு தெரியும். MMK kept silent for some years. கொஞ்ச நாள் நாங்கள் அமைதியாக இருக்கோம். எதுக்காக தெரியுமா? அங்கே இருக்கவங்கள மாமன் மச்சானா போயிட்டான். யாரும் இருக்கா? சட்டப்படி அதில் வக்பு கஷ்டம் வந்தாங்க, வக்பு நிர்வாகத்திலிருந்து அண்ணன் நாங்கள் சட்டப்படி பார்த்துக்கோ. இன்னும் நாங்கள் நல்லா டையப் ஆயிருக்கோம். என்ன இருக்கோம்? டையப் சட்டப்படி. அதான் சொல்லுங்க, பாபர் மசூதி தீர்ப்பை கூட சட்டப்படி தீர்ப்பு வாங்கி எடுத்திருந்தால் நத்திங். ஆனால் நீ படையெடுப்பாய், இடிப்பாய், இராணுவத்தை துணைக்கி வைத்துக் கொள்வாய் என்றால் அப்போ நாங்கள் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இதுதான் எங்களுடைய கேள்வி. கோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி எப்போ பாபர் மசூதி இடிச்சிருங்க, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வழியே கிடையாது என்று சொல்லி தான் நியாயம், சரிதான சொல்றது. ஆனால் யார்? நீங்களே அடிச்சிங்க. இடித்தது நீங்களே அடித்து விட்டு எங்கள்கிட்ட நியாயம் இருப்பீங்களா? இடிச்சிட்டோம், அதனால எங்களுக்கு முஸ்லீம்கள் பெரும்பான்மை இந்துக்களின் நம்பிக்கை என்று சொன்னால் நம்பிக்கை அடிப்படையில் இது முடிவு எடுத்தால் அந்த தேசம் விளங்காதியா. அதே போல திசைவேளையில் செல்வமுதூர் பள்ளிவாசல் வந்து இடம் இருக்கு, அது பஸ் ஸ்டாண்டே கட்டிட்டாங்க. சிறுபான்மை காவலர் அரசு குறிப்பா சபாநாயகர் யாரு? சபாநாயகர் தான் இந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்கார். அதான் பேர் சபாநாயகர் சொல்லிட்டேன். அப்ப சபாநாயகர் பேர் எல்லாம் ஒன்று தானே. சபாநாயகர் அப்பா அவர்கள் தான் இந்த சேட்டையை பண்ணிட்டு இருக்கிறாரு. முஸ்லீம் வக்பு சொத்து என்று கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிட்டு, யார் சொன்னா? கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன பிறகு அதை முஸ்லீம்கள்ட்ட ஒப்படைக்காமல் போங்கய்யா உங்க வேலையில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? போங்கய்யா உங்களுக்கு வேலை இல்லை. அப்போ ஆபீஸை முற்றுகை பண்ணிடலாமா? எல்லாரும் சொல்லுங்க. சவுண்டு வரல. ஏன்னா போராடாமல் நீதி கிடைக்காது. நமக்கு வேண்டிய கட்சிங்கிறதுனால இப்படி விட்டு தான் நாசமா போயிட்டோம். திமுக நம்ம ஆதரவான கட்சி, எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம முஸ்லீம் சமுதாயம் பெரும்பான்மை திமுக தான் ஓட்டு போடுது. நான் இதே மேடையில் லாஸ்ட் பேசின மேடை அதுதான். இங்கே வகாபண்ணனுக்கு ஓட்டு கேட்டதான் கடைசி மேடை இந்த மேலப்பாளையத்தில். அதுக்கு 2 ஆர்ப்பாட்டம் வழக்கு. எனக்கு வகாபண்ணனுக்கு ஓட்டு கேட்டதான் கடைசி வழக்கு. திமுகவை ஆதரிக்கிறோம், ஆனால் நீங்கள் செய்த அட்டுழைத்து பொறுத்திட்டு இருக்க முடியாது. முஸ்லீம்களின் உரிமைகளை கேட்பது தான் எங்களுடைய கோரிக்கை என்றால் தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர்களே அப்பா அவர்களுடைய சேட்டையை சுருக்கிட்டு முஸ்லீம்களுடைய உரிமைகளை மரியாதையாக கொடுத்துருங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் வேறு இடத்துல கட்டுங்க, வக்பு இடத்துல கட்டாதீங்க. வக்பு இடத்தை நீங்கள் பாதுகாத்து நீங்களே சுருட்டி வேலியை பயிரை வைந்தால் என்ன செய்வது? ஆகவே அப்பா அவர்கள் முதல்ல இதை விட்டு விலகிக்கிடணும். இல்லைன்னா திருப்பி சொல்கிறேன், அப்பாவும் கரும்பு கருப்பு கொடி காட்டுவோமா? பிறகு உங்கள் எதிர்கட்சி வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுவாங்க. எதிர்கட்சியில் வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுவாங்க. உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா நாங்கள் பள்ளிவாசத்தெல்லாம் விடுறதுக்குள்ள நாங்கள் அமைப்பு வச்சிருக்கல. ஏன்னா நாங்கள் சீட்டு கேட்டு வர போகிறதும் கிடையாது. எங்களுக்கு எந்த சீட்டும் தேவையில்லை. எங்கள் சீட்டு மேலே இருக்குது, அல்லாட்ட இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் கோழைகளை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தின் எல்லா காரியங்களும் அவன் பொறுப்பேற்று இருக்கிறான். இந்த பூமியில் நம்ம கண்ணியமாக வாழணும்னு நினைச்சா நம்ம உரிமைகளாக போராடி தான் வாழணும். நம்ம உரிமைகளை விட்டுட்டு இந்த பூமியில் நாம் சுகமாக வாழ நினைத்தால் அடிமைகளாய், கோழைகளாய், இயலாமையால் எவ்வளவு வாழலாம். அது பழனி பாபா சொன்ன மாதிரி நாயை போல நக்கி பிழைத்து வாழக்கூடாது. ரோசமாய் வாழணும், வீரமாய் வாழணும், ஈகையாய் வாழணும். நம்மிடத்தில் யார் உதவி தேடி வந்தால் முஸ்லீம்களை போன்று உதவி செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய நிலைத்தான் உருவாக்கணும். அப்பா சேவைன்னு அவங்கள அடிக்க முடியாதுப்பா, சேவை என்று அவளை அடிக்க முடியாது என்று சொல்ல நிலையை உருவாக்கணும். ஆனால் முஸ்லிம்கள் இன்றைக்கு தோண்டு போயிருக்கிறார்கள். காரணம் நெகட்டிவ் ப்ரொபகேஷன், தப்பான எதிர்மறை பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்கு. படைச்சவனை பற்றிய நம்பிக்கை குறைஞ்சிட்டு எல்லாம் நாம் செய்கிறோம் என்று எண்ணுகிறார்கள். ஆகவே தோற்றும் போகிறார்கள்.
படைத்த ரப்பின் மீது பாரத்தை போட்டுவிட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து என்று சொல்லி அல்லாஹ்வுடைய காரியங்களை பயணிக்க ஆரம்பித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லா வெற்றியும் தருவான். அல்லாஹ் எல்லா வெற்றியும் நமக்கு தருவான். ஒருவேளை தோற்றாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான கூலியை மறுமையில் நமக்கு தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். முஸ்லிம் சமுதாயமே, திருப்பி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குற கேள்வி, பாபர் மசூதி இடித்தது சரியா தவறா? சத்தமா சொல்லுங்க. அதை மீண்டும் அங்கே அல்லாஹ்வுடைய ஆலயம் எழுப்பப்பட வேண்டுமா வேண்டாமா? அது எப்படி எழுப்பப்பட வேண்டும் என்பதை நாளைய தலைமுறைக்கு நான் விட்டு விடுகிறேன். அதை இந்த மேடையில் சொன்னால் என் மீது வழக்கு. நாளைய தலைமுறைக்கு விட்டு விடுகிறேன். ஆனால் ஒன்றை அழுத்தமாக சொல்கிறேன், நாங்கள் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டோம். அந்த தலைவர்கள் மன்னிப்பு கேட்காத வரை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம். எல்கேஎஸ் அத்வானி உள்பட. நீ நாட்டில் எந்த உயர்ந்த பதவியும் வாழலாம், ஆனால் நீங்கள் அநியாயம் செய்தீர்கள். ரத யாத்திரை என்ற பெயரிலே கொடுமையை செய்தீர்கள். கொஞ்சம் நஞ்ச உயிர்கள் இல்லை, ஆயிரக்கணக்கான உயிர்களை நீங்கள் துண்டுகளாக வெட்டி போட்டீங்க. அதை மறந்துவிடு என்று சொல்லும் பொழுது எங்களால் அதை ஜீரணிக்க முடியல. பாபர் மசூதிக்கு பிறகு ஞான்காபி பள்ளிவாசலை கையில் எடுத்தாங்க. அடுத்தால சாகி ஜமா பள்ளிவாசல் சம்பல்ல. அடுத்தால் மதுரா ஈத்கா தேடல். இப்போ சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் 106 ஒருத்தர் சொல்ல, ஒருத்தர் 165ங்கிறார். உங்களால் லாட்டரி அடிக்கான்னு பார்த்துக்கிடுங்க, உங்கள் விளையாசலாம் நம்பர் அடிக்கான்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ லிஸ்ட்டு வந்து முதல்ல வக்போர்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்க்க, ரெண்டாவது பார்த்துக்கிடுங்க. அவன் லிஸ்ட்டில் உங்கள் பள்ளியாசி பேருக்கான்னு முதல்ல பார்த்துப்பாங்க. போங்க, நிறைய பேர் வக்போர்டில் நம்ம பதிஞ்சிருக்கா அப்படிங்க. வக்போர்டில் போய் 2 இருக்கட்டும்ப்பா, இந்துத்துவம் பதிஞ்சு வச்சுருக்கான், அதில் உங்கள் பேர் உங்கள் பள்ளியாசி லிஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள். இருந்தோன்னா இப்போவே அதை ஸ்டடி பண்ணிடுங்க. முதல்ல புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் நினச்சிருக்கா வக்போர்டில் இருந்தால் நம்ம பார்க்குறேன். வக்போர்டில் தானப்பா பாபர் மசூதி பள்ளியாசை இருந்துச்சு, வக்போர்டில் தான்ப்பா ஞான்காபி பள்ளியாசை இருந்தது, அதெல்லாம் தூக்கிட்டான். மெஜாரிட்டி எனக்கு அடிபணிக்கிற நீதிமன்றமாக மாறிட்டு, மெஜாரிட்டியை நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் சிறுபான்மைய மக்கள் கத்தினாலும் கதறினால் நமக்காக கூக்கள் கொடுப்ப யாரும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது தெரியுமா? நரேந்திர மோடி ஆட்சி வந்தது பிறகு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுக்கு முன்னாடி யாரு, எந்த அரசு? சத்தமாக சொல்லுங்க. காங் ஆர்எஸ்எஸ். அது காங் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்த காலம் அது. அதனால தான் வடக்குள்ள முஸ்லீம் எவனும் காங்கிரஸ் இன்னும் ஓட்டு போட மாட்டேங்கான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா துரோகம் பண்ண அவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க. அங்கே நடந்த அவ்வளோ கலவரத்தை நீங்கள் பாருங்கள். 2 கலவரம் பேரை சொல்கிறேன் பாருங்கள். அந்த கலவரத்தில் சேவாதளம், காங்கிரஸுடைய சேவாதளம் அமைப்பு மீரட்டில் நடத்துகிற கலவரத்தில், நிஜாமுதீனில் வர 3 கலவரத்தில், மீரட், கான்பூர், டில்லி, நிஜாமுதீன், அந்த 3 கலவரங்களில் 1980 காங்கிரஸின் சேவாதளம் ஆற்றிய பங்கு நிரூபிக்கப்பட்டது. யார் செஞ்சுருக்காங்கள? நீங்கள் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நல்லா கட்டிடுங்க. சங்கி எந்த கட்சியில் இருந்தாலும் சங்கி தான், ஞாபகத்தில் வச்சுக்கணும். சங்கியை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது காங்கிரஸ் சங்கின்னு விளங்கிக்கணும். இப்படி நீங்கள் காங்கிரஸ்காரன் எல்லாம் புனித நீங்கள் நினைச்சிடாதீங்க. இவனை பண்ண அயக்கத்தனம் கொலை நடந்துச்சு. அதில் காங்கிரஸ் சேவாதள அமைப்பு இந்த வேலையை செஞ்சுருக்கான். புரியுதா? அதனால தான் வட மாநிலங்களில் காங்கிரஸ்காரனுக்கு முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க. பெரிய அயக்கத்தனத்தை தொடர்ந்து செய்து வந்தார்கள். உண்மை அது. அதனால தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து, நல்லா கேளுங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸை நம்ம ஏன் நேசிக்கும் கேட்டால், தமிழருக்கு என்று ஒரு பண்பாடாக ஆகிட்டு. அதுக்கு காரணம் தெரியுமா? உண்மையிலேயே நம் மண்ணை சேர்ந்த மக்கள் அந்த கடந்த கால பாசத்தை மறக்காமல் நம்முடைய முன்னோர்கள் அழகாக உறவை ஏற்படுத்திருக்காங்க. நாடார அண்ணாச்சினோ, மாமானோ, தேவர மாமானோ, கோணார மாமானோ, நாயுடு மாமானோ, ஆசாரிய சின்னையா, என்ன இப்படி பேரப்பிள்ளைகளை வந்து பேரப்பிள்ளை அப்படி சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, உறவுகளை பேணி 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 மார்க்கில் வளர்த்துருக்காங்க. காரணம் என்ன? உண்மையில் அந்த உறவு அங்கிருந்து வந்த உறவு தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே காங்கிரஸாக இருந்தாலும் நம்ம அந்த பார்வை தான் பார்க்குறோம். அவர்கள் அங்கே வடநாட்டு காங்கிரஸ் செயலை இங்கே செய்தால், இங்கே உள்ள திராவிடமும் தமிழும் சேர்ந்து இவளை காங்கிரஸுடைய வாளை சுருட்டி வெட்டி எடுத்து விடுவார்கள். இங்கே முடியாது. அதனால அவங்க அமைதியாக இருக்காங்க. இங்கே சங்கிகள் நேரடியாக மோதுகிறார்கள். இங்கே களத்திலே தமிழக மக்களால் துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். மதுரை மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அவங்க உள்ளத்தில் அன்பை போட்டுட்டான், பெரிய அன்பை போட்டுட்டான். முக்கியமான விஷயம், நான் மதுரை சப்ஜெக்ட் பேச மாட்டேன், திருப்பி சொல்ல பேச மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் இன்னொன்று கோரிக்கை போலீஸ்க்கு நான் வைக்கணும். இது எல்லாரும் நீ சத்தமாக ஆமான்னு சொல்லி நீங்கள் போய்ட்டு ஓடிப்பீங்க கூட்ட தொட்டு. அதாவது 144 போட்டாங்க. 144 போட்ட பிறகு எந்த தலைவரும் உள்ள என்ட்ரு ஆகக்கூடாது. அது சம்மந்தப்பட்ட கன்சர்ன் பார்ட்டியை தவிர யாரும் நுழையக்கூடாது. ஹெச் ராஜா உள்ள என்ன செய்கிறார், மீறி தடையை மீறி உள்ள நுழைகிறாரு. காவல்துறை கடமையை செய்கிறாங்க. அங்கே டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில் ட்ரூப் நின்று, சார் நீங்கள் போகக்கூடாது,
உங்களை வந்து நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் செய்கிறோம், நாங்கள் பிளாக் பண்ணுறோம், நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன போது அவர் என்ன சொன்னார் எல்லாரும் சொல்லுங்கள். யார் செருக்கு சமானம்னா நீதிபதி உத்தரவை மீறிய, நீதிபதி உத்தரவை கேட்க மாட்டேன்னு சொன்ன கலெக்டர் மற்றும் சிட்டி கமிஷனருடைய உத்தரவு என் கால் செருப்புக்கு சமம், என் கால் செருப்பு ஒரு தடவை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கான், ரிப்பீட்டடாக சொல்கிறான். நீதிபதி உத்தரவு மீறினா மனுஷா பயில கிடையாது, மனுஷா பயில கிடையாதுங்க. இவன் மீது வழக்கு போடணுமா வேண்டாமா, வழக்கு போடணுமா வேண்டாமா? அப்போ கமிஷனர் வாட்டில் பார்த்து செருப்புக்கு சமம்னு சொல்லுவானா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சொல்லலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தெரியுங்களா? ஈக்குவல் டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி. அவரை சொல்றான் இவன், அவரை சொல்றான். கச்சிராஜான்னா அவனுக்கு 4 மயிறு விலை முளைச்சிருக்கா, எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கா, அவனுக்கு எக்ஸ்ட்ரா முளைச்சிருக்கா. அவனுக்கு ஏன் வழக்கு போட்டு உள்ள இதுக்கு உள்ள அடைக்க மாட்டேங்க? சும்மா எஃப்ஐஆர் போட்டு விட்டுருந்தீங்க அவனை. அவன் எஃப்ஐஆர் போட்டு பெருச்சாலுமே ஊரில் சுற்றிக்கிட்டே அலையான். எப்போ பாரு ஹைகோர்ட்டாவது மயிரானுங்க, எப்போ பாரு கமிஷனர் பேசுகிறான், கலெக்டராக பேசுகிறான். நான் வந்து எப்பா எங்கள் ஹிஜாப் வழக்கில் நீதிபதியெல்லாம் 2-3 வெரைட்டியாக இருக்காங்கன்னு வாயை விட்டேன். போட்டாம்பர் உலகத்தில் நான் மாட்டம் பாலை இருக்க உட்காம போடல அவனு ஓட்டும் போச்சு. 1.5 மாதம் உள்ளடிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள நான் வந்து கதவை உடச்சி என்னமோ பயங்கரவாதி எண்ணெயை தேடுற மாதிரி தேடி 3 தடவை ரோட்டில் உழைச்சாச்சு. கடைசியில் போலீஸ் தரப்பில் எந்த தப்பும் இல்லை. அவங்க சொல்லிட்டாங்க, நான் பாய் உங்களுக்கு 2 வருஷம் விட்டோம், பாய் 3 வருஷம் விட்டோம். நீதிபதி பிடிவாதமாக இருக்கான், நாங்கள் என்ன செய்கிறது? அதனால் உங்கள் தலைவிதி அதுதான், நீங்கள் உள்ளே போங்க வெளியே அனுப்பி வச்சிட்டாங்க. எதுக்கு? நீதிபதியை பற்றி நீதிபதியில் பல வகைகள் இருக்காங்கன்னு சொன்னதுக்கு தான் இந்த வேணை. இவன் டெலிபரேட்டாக சொல்லுதான். எப்படி? பப்ளிக்கில் நின்று மீடியா மொபைல் எல்லாம் வீடியோ ஆகிட்டு இருக்கு, வேணுன்னு பார்க்கறதுக்காண்டி பார்க்கணும் சொல்லுவான். கால் சிறப்புக்கு ஓய் பண்ணி எல்லா உடம்பு போடுறான். வழக்கு போட்டால் பத்தாது, அவனை ஆனால் பயந்து அனுப்பியா பிரிவேசில் மோசம் போதும். அவனுக்கு நல்லா கவனிச்சு பார்க்க தெரியும். டக்குன்னு பொண்டாட்டி கொண்டாடிக்கான். எவ்வளோ எதுக்கும் டிஎஸ்பி லோக்கலில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வை, தூக்கினான்னு தூக்கினான். அவங்க சார் உங்களையா சார் தூக்க போகிறான். அவன் சொன்னான் வீரனை தூக்கணும், வெட்டி பேரை தூக்கி என்ன செய்ய அப்படிங்காண்டி. சார் உங்களையா சார் தூக்க போகிறான். போலீஸ் இன்டெரக்டாக சொல்லுது, நீங்களாம் பொட்ட போய் உன்னையே தூக்கி என்னடா செய்ய, வாய் விட்டுட்டாள் இதை அப்படிங்காண்டி இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க. இவன் நைஸாக பொண்டாட்டி கொண்டாடிக்கான். பார்த்துக்கோ, மதுரையில் இந்த இடத்துல வந்தேன், என்ன ஏதோ சொல்கிற மாதிரி தெரிகிறது, நல்லா பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ. அப்போ போட்டோ எடுத்து அனுப்பி கடைசி இறுதி உள்ள உனக்கு அடிச்சிருக்கும் சொல்லணா. அப்போ என்ன செய்யணும்? அரசு அவன் வழக்கு போட்டு என்ன செய்யணும்? அவங்க உங்களுடைய ஆண்மையை காட்டணும், போலீஸ் உங்களுடைய ஆண்மை பலத்தை காட்டணும். இல்லைன்னா கமிஷனரை பேசுறதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டா, எங்களுக்கு நீங்கள் கமிஷனர் இல்லையா? எங்களுடைய கேள்வி. நீங்கள் எங்களுக்கு கமிஷனர் இல்லையா? எங்களுக்கு நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லையா? நாங்கள் எங்கள் அப்பா ஒருத்தன் பேசினா, ஒருத்தன் பேசினான், எங்கள் ஃபாதர் ஒருத்தன் பேசினா, நான் என்ன செய்வேன்? எப்படி எங்கள் அப்பா பேசுன்னு கேட்பேன். அப்படி தானே? நீங்கள் அப்பா தானேப்பா பேசுனேன், எனக்கு ஒன்றும் சொல்லுவேண்ணா. மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்கள் வரிப்பணத்தில் செயலாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சித்துறை செருப்புக்கு சமம்ங்கிறான். செருப்பு என்னடா மயிறு, என்னடா மயிறு நீ சமம்ங்கிற? ஏன் போலீஸ்க்கு ஓக வர மாட்டேக்கு? ஏன் வர மாட்டேக்கு? என் வீட்டில் யார் உள்ள அத்து பூந்து உள்ளே வந்தீங்கல்ல, போங்க. போலீஸ் வாகனத்தை இது என்ன நாய் வாகனத்தை கொண்டு வரீங்க? இல்லை, அவன் கரெக்டாக தான் கேட்டிருக்கான். அவன் பேசுறதை கவனிச்சிக்கியா? அதே மாதிரி தான் பேசுவான். ஆக்சன் அவன் அப்படி தான் பேசுவான். இது கொஞ்சம் பேர் இருக்கான், பாலியல் இமிட்டேட்லாம் பண்ணுதாரு. அட கீரை முண்டை அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். நீங்களாம் சும்மா கிறுக்கு பேச மாதிரி பேசாதீங்க. மக்கள் வந்து ஜனரஞ்சகமான விரும்புவான், பேச்சுக்கு பேச்சு அவனுக்கு மண்டையில் ஏறணும். ரொம்ப போட்டு இப்படியே கத்திட்டு வச்சுக்கோ, எல்லாருக்கும் பயில்ஸ் தான் வரும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடணும். ஆனால் கச்சிராஜா வந்து தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக உழவுதான்னா அதுக்கு உண்மையில சொல்ல காவல்துறை பலகீனம்னு நான் சொல்கிறேன். அவனை விடையே செய்யாதீங்க. நாங்கள் என்ன செய்வோம்? மதுரையில் கம்ப்ளைண்ட் மண்டே கொடுக்க போகிறாங்க. மண்டே ட்ரிபிள்எம்கே சார்பாக மதுரையில் மண்டே கம்ப்ளைண்ட் இருக்குது. அவனை என்ன செய்யணும்? வழக்கு பதிவு செய்யணும், அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி. சரிதான், நம்ம கோரிக்கை கரெக்டு தானே? கரெக்ட் தான். என்னென்னா அவன் தான் அந்த தமிழகத்தில் பெரும் கலவரத்துக்கு வாயை விட்டனோடனே அவன் தான். நம்மளாம் அதுக்குள்ளே அவனை விட்டு வைக்கக்கூடாது. அல்லா பிள்ளையாக்களே, இல்லை அது பேசக்கூடாது. அதாவது மதுரை சம்பந்தம் பேசக்கூடாதுனால அந்த சப்ஜெக்ட் பேசினா நான் 12 மணி பேசியிருப்பேன். அது பேசக்கூடாது. அதில் நிகழ்வு மட்டும் சொல்கிறேன், அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணி. ஏன்னா எங்களுக்கு அது உரிமை இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவரை சிட்டி கமிஷனரை பேசினால் அது எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களையும் பாதிக்கும். அது எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தான், எங்களுக்கும் சிட்டி அவர். இங்கே அசிஸ்டன்ட் கமிஷனராக இங்கே இருந்தால் ஏசி லோகநாத் சார் ரொம்ப ஜம்மான ஆஃபீஸர். அவர் உண்மையிலே நல்ல மனுஷன். எங்களுக்கு லத்தி சார்ஜ் நடக்கும்போது அவர் தான் ராமகிருஷ்ணனையும் இன்ஸ்பெக்டரும் பேர் என்ன சோமையும் கூப்பிட்டு உங்களாம் அறிவில்லைன்னு கேட்டார். அறிவில்லை உங்களை ஏன்டா லத்தி சார்ஜ் உரிமை கொடுத்தான்? முட்டா பையலாம் கேட்டு ஏன் முன்னாடியே திட்டார்.
ஃபூல்ஸ் முட்டா பையலாம் கேட்டார். என்ன வேலை செஞ்சீங்கன்னு கேட்டார். இது நடந்த உண்மை. நல்ல நேர்மையான ஆபீசர் அவர். அதனால் அவரை பேசுகிறது தவறு. அந்த தவறை சரி செய்தோம்னா காவல்துறை அவர் மீது வழக்கு பதிய வேண்டும். தமிழகத்தை அமைதி பூங்காக ஆக்குவதற்கு காவல்துறையினரே முஸ்லீம் சமுதாயம் முழுசாக உங்களுக்கு ஒத்துழைக்கும். முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்போம். வட மாநிலங்கள் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்குள்ள பிரச்சனை ஏன் இங்கே பேசுகிறோம் என்றால், அதே மாதிரி இங்கே 106 பள்ளிவாசலை நாங்கள் இலக்கு வைத்துக்கிறோம் என்று சொல்கிற பொழுது நாங்கள் எங்களை விழிப்புணர்வோடு வைத்துக் கொள்வதற்காக நாங்கள் பேசுகிறோம். பாபர் மசூதியை நாங்கள் நிச்சயமாக ஒருபோதும் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டோம். அந்த கொலைகார கும்பல்களை நாங்கள் மன்னிக்கவும் மாட்டோம். சட்டத்தை முன்னாடி நிறுத்தினோம், அத்தனை பேரும் தப்பித்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிடி ஒரு நாள் நிச்சயமாக இருக்கிறது. நாங்கள் பார்ப்போம் கண்ணு முன்னாடி அவர்கள் இறுதி கால வாழ்க்கையை நாங்கள் கண்ணால் பார்ப்போம். இறைவன் எங்களுக்கு அந்த அத்தாட்சிகளை காண்பிப்பான். நிச்சயமாக யாருடைய பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது. யாருடைய எந்த முயற்சியும் அல்லாஹ் வீணாக்கவும் மாட்டான். முஸ்லிம் சமுதாயம் கோழைகள் அல்ல என்பது இன்றைக்கும் நாங்கள் நெஞ்சத்தில் பாபர் மசூதியை ஏந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வீரத்தோடு அதற்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வோம் என்பதை அடையாளம் காட்டுவதாகத்தான் காலையிலே எஸ்டிபியும் மாலையிலே தாமுமுகவும் இங்கே பொதுக்கூட்டத்தில் ட்ரிபிள்எம்கேயும் தொடர்ந்து நாங்கள் இதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை வெற்றி சமுதாயமாக ஆக்குவானாக. நல்லா கேட்டுக்கிடுங்க. யார் யாருக்கு இந்த உணர்வு இல்லையோ தயவு செய்து உணர்வோடு வாருங்கள், ஒற்றுமையாக இருவெல்லாம் கேட்டுக்கிடுங்க. முஸ்லீம்களே, நாம் பகைமை பாராட்டி பிரிந்திருக்கிற நேரம் இது அல்ல. எதிரிகள் வலிமையாகி நம்மை நோக்கி இலக்கு வைத்து நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் பிளவுகளையும் பகைகளையும் ஃபிர்காக்களையும் வைத்து பிரிந்து 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 கிடந்தால் நம்மை துண்டாடி விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை நேசிக்கவும் மாட்டான். ஆகவே ஒற்றுமையாக இருப்போம், வலிமையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். எல்லாத்தையும் ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். வகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். யாரும் இது சொல்ல மாட்டான், நான் சொல்லுவேன். நீங்கள் அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். படைத்த ரப்பை பற்றி பிடிங்கள். அதிகாலை பொழுது நமக்கு ரூகை கொடுத்து தொழுகையை தந்த உயிரை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பனியோ மழையோ கோடையோ நீங்கள் பாய்ந்து செல்லுங்கள். படைத்தவர்களுக்கு சுஜூத் செய்வதற்காக பாய்ந்து செல்லுங்கள். தொழுகை நம்ம உயிரினும் மேலானதாக நமக்கு இருக்கணும். புரிந்து கொடுங்க. வெற்று கூச்சல் போட்டு கத்திட்டு முஸ்லீம் அல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்து மரணித்து விடக்கூடாது. நமது தொழுகையை பலமாக பற்றி பிடித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம். இறுதி மூச்சு வரை நம் இலக்கு எதுவாக இருந்தாலும் கடைசி வரை உன்னதமான போராட்டங்களை எடுத்து வழிநடத்தி சென்று இறுதி இலக்கை அடைவோம், வெற்றி அடைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வெற்றியை தந்தல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுக்கூட்டத்தின் தீர்மானம் மற்றும் நன்றிகளை இங்கே 6:30 கூட்டம் ஃபுல்லாக வந்துட்டு. நீங்க சொல்லுங்களா? தீர்மானங்கள். மேலப்பாளையம் நகரம் முழுவதும் காணப்படும் குண்டும் குழியுமான சாலைகளை உடனே சரி செய்திடவும். மேலப்பாளையம் மண்டலம் முழுவதும் தொற்று நோய் பரவும் கழிவுநீர் கலந்த குடிநீரை வழங்குவதை நிறுத்தி சுத்தமான குடிநீர்